கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் அருமையான இந்த ஒரு காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் அவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம மீண்டும் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இந்த வேளையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கான இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு பாதம் கழுவுதல்ங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா 22, 78, 24, 49, 35, 42ங்கிற 3 ஆர்டிக்கல்லிருந்து இந்த பாடம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ நம் பாடத்துக்குள்ளாக நாம் போகலாம். பாதம் கழுவுதல்ங்கிற ஒரு விஷயமானது வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கான்னா ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகத்தில் மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது எந்த புஸ்தகம்? யோவான் புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன பண்ணுதுன்னா கடைசி காலத்தில் வாழக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும்படியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நிறைய பாடங்களில் சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு பாதம் கழுவுதுங்கிறது ஒரு முறையானது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தது. அது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கடந்து வந்ததுங்கிற விஷயம்லாம் நிறைய பாடத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பார்த்துருக்கோம். ஒரு அடிமையானவன் தங்கள் வீட்டுக்கு எஜமானருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய கால்களை என்ன பண்ணணும்னா அந்த சடங்காச்சார முறைமைப்படி கழுவி அதை துடைத்து அவங்கள என்ன பண்ணணும்னா அன்போடு அந்த வீட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு முறைமை தான் எங்கே இருந்ததுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காலங்காலமாக இருந்து வந்தது. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் செய்துட்டதான அந்த ஒரு காரியமானது அது போல் அல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் தான், ஆனால் அது போல் அல்ல. ஆனால் அந்த பாதம் கழுவுதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனமான ஒரு வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒரு படிப்பினை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வச்சு தான் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு முன்மாதிரி அங்கே காண்பிச்சிருக்கிறார். அப்போ இந்த பாடத்தில் ஆண்டவர் பாதம் கழுவுவதனுடைய நோக்கங்கள் இருக்கும் இல்லையா, அவர் எதுக்காக கழுவினார் அந்த ஒரு விஷயத்த நம்ம 3 விதமாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வசனம் வாசிச்சோம்னா ஆதார வசனமாக யோவான் 13:5. யோவான் 13:5 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்போ இந்த வசனமே நமக்கு என்ன ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துதுன்னா டக்குன்னு என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னா பந்தியை விட்டு எழும்புறாரு. எழும்பி என்ன பண்றாரு, பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து அடுத்தது சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்ட சீலையினாலே துடைக்கவும் என்ன பண்றாரு தொடங்க. திடீர்னு தான் என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை செய்யறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துல இருந்து எழும்பினாரு, ஏன் இதை ஒரு செஞ்சாருங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணப்படணும் அங்கே ஆழமா கொடுக்கப்படலை. ஆனால் நிறைய சத்திய பாடங்கள் வாயிலாக நிறைய சத்திய பாடத்தினுடைய சகோதரர்கள் எடுத்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம்னா விதவிதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் இருக்கிற உள்ளான ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா 3 விதமாக என்ன பண்ண போகிறோம்னா பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாதம் கழுவினதின் நோக்கம் என்ன. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதம் கழுவப்படும் போது பேதுருவிடம் இருந்து நமக்கான பாடம் என்ன. மூணாவது பாதம் கழுவப்படும் போது யூதாசிடமிருந்து நமக்கான பாடம் என்னங்கிறதன் அடிப்படையில் இந்த பாடத்தை 3 விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரித்து பார்க்க போகிறோம். ஆனால் 3 விதத்துலையுமே யாருக்கு தான் ஒரு படிப்பினையாக நம்ம பார்க்க போகிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் ஒரு படிப்பினை அந்த பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறதுங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்லி நம்ம அந்த பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போ முதலாவது நம்ம இங்கே என்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம்னா ஆண்டவர் பாதம் கழுவினதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா. நம்ம இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் பாதம் கழுவினுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அருமையான ஒரு விளக்கத்தை என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல கொடுக்குறாரு. அதை முதல்ல வாசிக்கணும்.
இயேசு தம்முடைய சீசர்கள் மத்தியில் சுயநலத்தின் ஆவி இருப்பதை கவனித்தார். தம்மோடு கூட அவர்கள் பங்கடைவார்கள் என்பதாக தாம் வாக்களித்துள்ளதான ராஜ்யத்தில் தங்களில் யார் ஸ்தானத்திலும் அதிகாரத்திலும் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பண்ணின வாக்குவாதத்தின் வார்த்தைகளானது அவரது காதுகளில் விழுந்தது. இந்த ஆவியானது எந்த அளவுக்கு வளர்ந்து பலப்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அது அவர்களுக்கு அபாயமானது என்பதை இயேசு முன்னறிந்தவராக இந்த ஆவியினை கடிந்து கொண்டார். அப்போ இந்த ஒரு துண்டு இதுல என்ன பார்க்கிறோம்னா, இயேசு தம்முடைய சீசர்கள் மத்தியில் சுயநலத்தின் ஆவி இருக்கிறது என்ன பண்றாரு, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறத பார்க்கிறோம். அப்படி தெரியும் போது ஒருவேளை அது அவங்களுக்குள்ள இருந்தா என்ன ஒரு விஷயத்துக்கு தடையா இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். அது என்னன்னா, தாம் வாக்களித்துள்ளதான ராஜ்யத்துல பங்கடைகிறதுக்கு அது என்னதா இருக்குன்னு சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு டேஞ்சர். உதாரணத்துக்கு என்ன கொடுக்குறாருன்னா, தங்களில் யார் ஸ்தானத்திலும் அதிகாரத்திலும் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணின வாக்குவாதத்தின் வார்த்தைகளானது அவருடைய காதில் என்ன ஆகுது, விழுது. அப்படி விழும்போது அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆவியானது எந்த அளவுக்கு வளர்ந்து பலப்படுத்துகின்றதோ அந்த ஆவிக்கு அது அவர்களுக்கு அபாயமானதாக இருக்குது என்பதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா அறிந்துட்டார். ஏன் அறிந்துட்டார்னா, அது ஒருவேளை அந்த ஆவி இருக்கும் பட்சத்துல தேவனுடைய பிள்ளைகளை எங்க போக விடாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ராஜ்யத்துக்கு அவங்களை என்ன பண்ண விடாதுன்னா பங்கடைய விடாது. அது ஒரு தடைக்கல்லாக இருக்குங்கிறத பிரதர் என்ன பண்றாருன்னு இந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் சீசரில் பாதம் கழுவுகிற நோக்கம் என்னன்னா இதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிரதர் இந்த பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு. ஒருவேளை இப்பேற்பட்டதான சூழலுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி ஜனங்கள் கடந்து வந்தா, அதற்குள்ளதான அந்த ஒரு விஷயங்கள் அவங்க இருதயத்தில் அனுமதிக்கப்பட்டா என்ன நடக்குங்கிறத போப் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னா இங்க ஒரு சில விஷயத்தை நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. யாரோட ஒப்பிட்டு பேசுறாரு? போப் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னா பேசுறாரு. இவர்களை பொறுத்தவரை நம்ம தெரியும், பேசிக்கலே நிறைய விஷயம் நம்ம கேட்டுக்கிறோம். எப்படி கேட்டிருக்கிறோம்னா, அவர்கள் எப்படி இருப்பாங்க, தேவர்களை போல சிங்காசனத்தில் என்ன இருப்பான், வீட்டு இருப்பானுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, இவர்கள் கிறிஸ்தவ மண்டலத்திற்குள்ள நுழைய இருந்த காலப்பகுதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு 5, 6 இவங்கன்னா ரொம்ப 3ஆம் நூற்றாண்டுலேருந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள நுழைய ஆரம்பிச்சுது. ஆனால் 4, 5, 6 வந்து இவங்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இவங்களுடைய ஆதிக்கம். அதை வச்சு பிரதர் இங்கே என்ன கொடுக்குறாருன்னா, இவங்களுக்குள்ளதான இந்த ஒரு ஆவி எப்படி வெளிப்பட்டதுன்னா நம்ம பார்த்துருக்குறோம். 5 சபையாக தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, ஏற்படுத்தினாங்க. அந்த 5 சபைகளுக்குள்ள நடந்த ஒரு தீர்மானத்தின்படி உருவானது தான் எதுன்னு பார்த்தோம்னா ரோமன் கத்தோலிக்குங்கிற ஒரு அமைப்புன்னு பார்த்தோம். ஏன் அது அமைப்பு உருவாகுதுன்னா, தங்களில் யார் பெரியவன் நாக எண்ணிக்கொள்ளணும் என்கிற மனப்பான்மை அவங்களுக்கு எப்போ தோணுச்சுதோ அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா அது ஒரு பிரிவினைக்கான ஆரம்பம் அங்க என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பிரதர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ஆர்டிகிள் எழுதுறாரு. அப்ப ஆரம்பம் சின்னதாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன செடியாக அது வேறு போட்டு தான் என்ன ஆகுதுன்னா முளைக்குதுன்னு எழுதுறாரு பிரதர். அடுத்தது என்ன ஆகும், பெரிய மரமா மாறும். அடுத்தது என்னன்னா பூ பூக்கும், கொஞ்சம் பெருசாக பூ பூக்கும். அடுத்து என்ன ஆகும், காய் காய்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது கனி கொடுக்கும். இதுவும் நம்ம பேசிக்கல என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். கடுகு விதை ஊமையில கூட நம்ம சில விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில ஒருவேளை இந்த விஷயம் இதே மாதிரி வேர் போட்டு ஒரு செடியா முளைத்து பூ பூத்து காய் காய்த்து கனியா மாறிட்டுனா எங்க போக முடியாதுங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னா விளக்குறாரு. அதான் பிரதர் எப்படி விளக்கம் கொடுக்குறாரு, நான் சிம்பிளா போடுறேன். போப் மார்க்கம் அமைப்பில் பூ பூத்து அதன் கசப்பான கனியை கொணர்ந்து மற்றும் இந்த அசுத்தமான ஊற்றினின்று இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பொல்லாப்புகளும் தப்பையறைகளும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இது என்ன பண்ணணும்னா தொடரக்கூடாது, தப்பறையா இருக்கக்கூடாது. இதுக்கு உடனே என்ன பண்ணணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் செய்த ஒரு முறைமை தான் என்னன்னு பாக்குறோம்னா பாதம் கழுவுதல்ங்கிற ஒரு முறைமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க செய்யறாரு. அப்படின்னா இந்த போப் மார்க்கத்திட்ட இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு நல்லாவே தெரியும். பெருமை நாவி இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்ன சொல்றாங்க, நாங்க தான் தாய் சபை, நாங்க தான் கிறிஸ்தவ மண்டலத்திலே முதன்மையான ஒரு ஸ்தானங்கிற ஒரு இதுல அவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பெருமையின் ஆவி என்கிற ஒரு மோசமான குணம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள இருக்கிறதான சின்ன சின்ன தப்பறையான முரண்பாடான விஷயங்கள் அவரால் உணர முடியல. அதனால
அந்த எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம அதே பேசிக்ல கூட கேட்போம், ஒருவேளை இப்படி இருந்து தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமான கனிகளை நம்ம கொடுக்கல, தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான நல்ல கனிகளை கொடுக்கலன்னா வசனம் நமக்கு என்ன சொல்லுது? கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கோம்? மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கும். ஏன் வைக்கப்பட்டிருக்கும்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவுனதனுடைய நோக்கமே என்னன்னா, இப்படி நம்ம என்ன பண்ணி போயிடக்கூடாது, வெட்டுண்டு போயிடக்கூடாது. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை எடுத்து போடுறதுனுடைய ஆழமான ஒரு காரியம் தான் என்னன்னு பார்க்குறோம்னா பாதம் கழுவுதல். அப்போ இந்த பாதம் கழுவுதல்ங்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய மூத்த சகோதரர் இந்த பாடத்துல போப் மார்க்கத்தை ஏன் ஒரு முன் உதாரணமா வச்சு பேசுறாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது சில விஷயங்களை பேசினார். அப்போஸ்தலர் மத்தியில சீசர்களாக அவங்க இருக்கும் மத்தியில சில விஷயங்களை பேசினாரு. அதை பிரதர் இந்த பாடத்தில் என்ன பண்ணா வசனமா கோட் பண்றாரு. வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 42 மற்றும் 42 45 வரை. மார்க் 10ஆம் அதிகாரம் 42 முதல். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவன் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு வசனத்தை நம்முடைய மூத்த சகோதரர் இந்த இடத்துல குறிப்பிடுறாருன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்க நீதி நியாயத்தை பத்தி எல்லாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதன் பிரகாரமாக தான், அதன் முறையாக தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆட்சி செய்வார்கள். இதுக்கு ஒரு நிழலும் கூட நமக்கு இருக்கு. எங்க இருக்கு? எங்களுக்கு ஒரு ராஜாவை என்ன பண்ணுங்க ஏற்படுத்துங்கன்னு சொல்லும்போது, சாமுவேல் போய் தேவன் சொல்லும்போது தேவன் என்ன சொல்றாரு, அவர் உங்களை தள்ளல, என்னதான் என்ன பண்றாங்க, தள்ளுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்றதை போய் நீ அவங்கள்ட்ட சொல்லும்போது ராஜாக்கள் ஆண்டா எப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க, என்ன முறைமையிலெல்லாம் அவங்க நடப்பாங்கிற விஷயத்த என்ன பண்ணா ஆழமா ஒரு தெளிவு நமக்கு இருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில். இப்ப இங்கேயும் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதே விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னா அது எதன் அடிப்படையில சொல்றாருன்னா, அந்த வசனத்தை நல்லா காணிங்க. அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவன் அவர்கள் மேல் கடினமா அதிகாரம் செலுத்துகிறான் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவங்க பெரியவர்கள் இந்த இடத்துல ஏன் வசனம் கோட் பண்றாருன்னா, ஆண்டவர் எந்த இடத்துலயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தங்களை தாழ்த்த மாட்டாங்க. அப்ப தாழ்த்தாத ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி கிடையாதுன்னா தகுதி உள்ளவன் கிடையாதுங்கிற விஷயத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினதாக நம்முடைய மூத்த சகோதரர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, இந்த வசனத்தை கோட் பண்றாரு. அடுத்த வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில ஒருவர் பெரியவனாக இருக்கணும், உருவாகணும் நினைச்சா அவங்க என்ன ஒரு மனப்பான்மைக்குள்ள வரணும்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் எப்படி இருக்கணுமா, உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றேன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன். அடுத்து என்ன சொல்ற, உங்களில் எவனாயினும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அடுத்தது, அப்படியே மனுஷகுமாரன், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ள வரல. எதுக்கு வந்திருக்கிறாரு? ஊழியம் செய்யவும் அநேகரை ரட்சிக்கவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, மனுகுலத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்முடைய மூத்த சகோதர இடத்துல கோட் பண்ணக்கூடிய அந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்னன்னா, அதே ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளதான் யாரும் வந்திருக்கோம், நாமளும் வந்திருக்கோம். அப்ப நமக்கான முன்மாதிரி என்னன்னா, எந்த இடத்துலயுமே நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அனுமதிக்கப்படல. உயரத்தக்கவர், மதிக்கத்தக்கவர், கனமிக்கத்தக்கவர் யார் மட்டும்தான்னா பிதாவாகிய தேவன் ஒருவர் தான், மற்ற யாரும் கிடையாது இல்லைங்கிற வசனத்தை தான் எங்க கோட் பண்றாரு, 45வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கோட் பண்றாரு. அப்படின்னா இதை எந்த அளவுக்கு இன்னும் நம்ம டீப்பா புரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மூத்த சகோதரர் இந்த வசனத்துக்கு இன்னும் டீப்பா என்ன பண்றாருன்னா விளக்கம் கொடுக்கிறாரு. வாசிங்க. உங்களில் யார் அதிகமாய் பணிவிடை புரிகின்றார்களோ அவரே பெரியவராய் உங்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். என்ன சொல்றாரு? யார்
உங்களில் யார் அதிகமாக பணிவிடை புரிகிறார்களோ அவரே பெரியவராய் உங்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனுக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்கிற ஒரு விஷயத்தை அடுத்து என்ன கொடுக்குறானா, நானும் கூட பிரதான பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன். நானும் யார் தான்? பிரதான பணிவிடைக்காரன் தான். ஏனெனில் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளவும் மற்றும் இவ்விதமாக கனம் அடையும் வராமல், அடுத்து என்ன சொல்றாரு, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் சொல்லிட்டு தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுக்குறாருன்னா, ஆகையால் நான் உங்களுக்கு செய்யும் பெரிய ஊழியத்தின் நிமித்தமாக நான் உங்களுக்கு முதன்மையானவராக இருக்கிறேன். உண்மையா இல்லையா? அவர் என்னைக்கு தன்னை இந்த பூமியில வந்து மனுஷகுமாரன் பட்ட பாடுகள்னால என்ன பண்ணாரு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வண்ணமா வாரினாரோ அதுதான் நமக்கு தெரியும், நம்ம கற்றுக்கிறோம். அவரை யாரா மாத்திட்டாரு? தேவன் தலையாகிய சபைக்கு முக்கிய ஒரு பங்கா என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டார். அப்படி மாற்றப்பட்ட அவரே எப்படிதான் இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, நான் உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனாக தான் என்ன பண்ணேன் இருந்தேன். எந்த இடத்திலையும் நான் என்ன பண்ணல, என்னை நான் உயர்த்தவே இல்லைங்கிற விஷயத்த சகோதரங்க என்ன பண்றாங்கன்னா கோட் பண்றார். அடுத்தது, மற்றும் இப்படியாகவே உங்கள் மத்தியிலும் காணப்படுவதாக எந்த அளவுக்கு நீங்கள் ஒருவரில் ஒருவர் சுயநலமற்ற பலியுடன் கூடிய அன்பையும் ஊழியத்தையும் காண்கிறீர்களோ, நல்ல கவனிங்க, அன்பையும் ஊழியத்தையும் காண்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவரை ஒருவர் உயர்வாய் எண்ணிக்கொண்டு கனப்படுத்துங்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க நம்ம என்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம்னா, நாம ஒருத்தரை கனப்படுத்தணும்னு நினைக்கிறோம்னா அந்த கனப்படுத்துறது நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம், அது தப்பெல்லாம் கிடையாது, கனப்படுத்தணும். ஆனா அந்த கனப்படுத்துகிறவர் நமக்கு யாரா இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர, அப்ப சரீரங்கள் கனப்படுத்த வேண்டியது யார? நம்முடைய கிறிஸ்து யாரை கனப்படுத்தினாரு? அப்போ கனப்படுத்துறதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே போல கனம்ங்கிறது கேட்டு வாங்குறது கிடையாது. தன்னை எந்த இடத்திலையும் தாழ்த்தி அந்த தாழ்மையின்படி மற்றவரிடத்தில் அது கிரியாய் போய் சேரும் போது வெளிப்படுவதுதான் அது என்னது, கனம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இதை இன்னொரு வசனத்தோடு கூப்பிடுற என்ன அப்படின்னா 1 தெசலோனிக்கர் 5:12-13. 1 தெசலோனிக்கர் 5:12 முதல், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி செல்லுகளை நீங்கள் மறித்து. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஹைலைட்டா பிரதர் என்ன பண்றாரு இந்த இடத்துல கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, என்ன பிரயாசப்பட்டு? தேவனுக்காக. ஒரே வழியில சொல்ல போனா அதுதான், தேவனுக்காக யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அவருடைய தெய்வீக திட்டத்துக்காக ஓடிட்டு இருக்காங்களோ, அடுத்து என்ன பார்க்கிறோம், உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து. ஒருவேளை ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரையோ ஒருவர் நாம விசாரணை செய்யாம செயல்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அவங்க பேச்சை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன கிடையாது. அதான் சொல்றாரு, விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அப்படின்னா எந்த இடத்துல நம்முடைய காதுகளை கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம காதை கொடுக்கும்போது அது நமக்கு நல்ல படிப்பினையாக நல்ல புத்தியாக வருதுன்னா அதுக்கு உங்கள் செவிகளை என்ன பண்ணுங்க, சாய்ங்க. அடுத்து சொல்றாரு, அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணுங்க, அப்படி நடந்தாதான் என்ன இருக்கும்னா, ஒரு சகோதர ஐக்கியத்துக்குள்ளானாலும் சரி, சகோதர சிநேகத்துக்குள்ளானாலும் சரி, சகோதர அன்பின் நிமித்தமாக இருந்தாலும் சரி, ஒரு சமாதானம் ஏற்படும். செவி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் செவி கொடுக்காம, கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்காம அதை அசட்டை பண்ணினோம்னா, ஒரு வேளை பாதம் கழுவிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த பாதம் கழுவுதலை யாருமே ஏற்றுக்கொள்ளலை, அங்க என்ன நடந்திருக்கும் பார்க்க போறோம். 11 பேர் என்ன பண்ணல, எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சு, ஆண்டவரே நீங்க என் காலை என்ன பண்ணக்கூடாது, அதுலயும் ஒரு பாடம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்கணும். அப்ப தேவன் ஏற்படுத்துகிறதான ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு யாருக்கு செவி கொடுக்கிறோம், ஊழியக்காரனுக்கெல்லாம் கிடையாது, கிறிஸ்துவுக்கு என்ன பண்றோம், செவி கொடுக்கிறோம். ஒரு வேளை செவி கொடுக்காம போயிட்டா அதை உணர்த்துறது தான் என்னதுன்னா பாதம் கழுவுதல்.
அதான் ஒருவேளை அன்பார்களை ஊழியத்தை நன்மை தாழ்மை மனப்பான்மை நமக்குள்ள இல்லைன்னா முதலாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உதாரணத்தை பேசுறாரு. தேவனை யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு என்ன சொல்லாங்க? தேவன் எங்க கூட தான் இருக்கிறாரு, அவரை எங்களை போல அறிந்த சந்ததி இங்க யாருமே கிடையாது. ஆனா பவுல் என்ன சொல்லிட்டாரு? அறிய வேண்டிய பிரகாரம் அவங்க என்ன பண்ணல, அறியல. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அருமையான ஒரு வசனத்தை இவங்களை பார்த்து சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்த 23:4. மத்த 23 அதிகாரம் 4 வசனம். சுமப்பதற்கரிய பாரமணி சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விருதினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். இந்த வசனம் என்ன சொல்றாரு? போன வசனம் என்ன பார்த்தோம்? போன வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன பார்த்தோம்? உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த வசனத்தை தான் போப் மார்க்கத்தை ஒப்பிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பேசினதாக. போப் மார்க்கத்துக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த அந்த பரிசேயர்கள் சரிசேயர்களை ஒப்பிட்டு பேசின விஷயத்தை இன்னைக்கு போப் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் இந்த வசனத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா இவங்க என்ன பண்ண சுமப்பதற்கு பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள் மேலே ஏற்றுவாங்க. நீங்க இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் வாழ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கிரியையினாலேயோ அவங்க வாழ்க்கையினாலேயோ எதுவுமே பிரதிபலிக்காது, எதுவுமே வெளிப்படாது. அவங்க விரல்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, எதையுமே தொட மாட்டாங்க. அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, சீஷர்களுக்குள் இந்த விதமான ஆவி இருந்ததானா? இல்லை, இப்படிப்பட்ட ஆவி சீஷர்களுக்குள்ள இல்லை. ஆனா பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா இதே போலதான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டுன்னா உருவாகிட்டு. அப்படி உருவாகுனதுனால அவளுக்குள்ள உங்களில் யார் பெரியவனுங்கிற ஒரு எண்ணம் தோன்றினதுன்னு பிரதர் கொடுக்குறாரு. அடுத்து என்ன பார்க்குறோம்? ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்த தாழ்மையான குணம் அவங்கள்ட்ட என்ன ஆகலை, வெளிப்படலை. உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் அவங்களோட இருந்தார்? சீசர்களோடு எத்தனை வருஷம் இருந்தார்? 3 வருஷம் இருந்தார். எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்பார், எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருப்பாரு. உண்மையா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன யாருன்னு கேட்கிறான்னு சொல்லும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, சிலர் அப்படி இப்படி என்னன்னு சொல்றான்னு சொல்லிட்டு சரி அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். கேட்கும்போது பேதுரு என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மெஸ்ஸியாங்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மற்றபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன எந்த வார்த்தைகளும் அவங்களுக்குள்ள என்ன ஆகல, போகல. அப்படியே நம்மகிட்ட வந்துடலாம். தேவனை யாருன்னு தெரியுமா, கிறிஸ்து யாருன்னு தெரியுமா, சகோதர சகோதரன் என்னன்னு தெரியுமா, சகோதர அன்புனா எல்லாமே தெரியும் நமக்கும். ஆனா அதை உணர்வு பூர்வமா வாழ்க்கை பூர்வமா நம்ம வெளிப்படுத்தலைன்னா தேவனையும் குமாரனையும் அறிந்து என்ன பிரயோஜனம்? உண்மையா இல்லையா? அப்ப நீங்க மெஸ்ஸியான்னு தெரியும், ஆனா மெஸ்ஸியா கற்றுக் கொடுத்த பாடங்கள் எதுவுமே அவங்க காதுகள்ல என்ன ஆகல, 3 வருட வாழ்க்கை முறைக்குள்ள போகல. போயிருந்தால் அவங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காதுன்னு பிரதர் என்ன கொடுக்கணும்னா கொடுக்குறாரு. வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். போதகருடனும் அவரது மாதிரியின் கீழிலும் அவர்கள் 3 வருடங்கள் செலவழித்திட்ட பிற்பாடும் கூட பெருமையின் ஆவியும் மற்றவர் மீது எஜமானாய் காணப்படுவதற்கும் முதன்மையானவர்கள் என்று தாங்கள் கனப்படுத்தப்பட பாராட்டப்பட வேண்டும் என்பதற்குமான ஆசையும் இன்னமும் காணப்பட்டது. புரிஞ்சுதா? இதை வச்சுதான் பிரதர் என்ன பண்றாருன்னா இது உடனே என்ன பண்ணப்படணும், துண்டிக்கப்படணும். இதை உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்கு உணர்த்தணும்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் என்ன கொடுக்குறாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இது என்னவே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நீர் தான் மெஸ்ஸியா, நீர் தான் தேவனுடைய குமாரன், நீர் தான் கிறிஸ்துன்னு உணர்ந்த ஜனங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும்படி செய்யற விஷயம் தான் என்னன்னு பார்க்கணும்னா பாதம். அப்போ மேல் வீட்டு அறையில் பஸ்காவை ஆசரிக்க அவர்கள் கூடி வந்திருக்கும் போது அங்க என்ன இருக்கு, எல்லாமே என்ன ஆயிருந்து, ரெடியா இருந்து. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு சொல்லியாச்சு, 2 பேர் அதுக்கு ஏற்படுத்தும் செஞ்சாச்சு. அவங்க எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் போது அங்க போறாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்கா அனுசரிக்கும் போது அவங்களுடைய முறைமையின்படி என்ன செய்யணுமாம்னா ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணணுமா, கழுகணும். போயாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. போன உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க இடத்துல போய் என்ன பண்ணியாச்சு, அமர்ந்தாச்சு.
அமர்ந்து இன்னும் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது. 2ஆம் வசனம் யோவான் 13:2. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இதயத்தை தூண்டின பின்பு. இதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. அந்த கடைசில அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் என்ன பண்ணியாச்சு? அப்போதுலயும் கை வச்சாச்சு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் டைம் என்ன பண்ணி பார்க்கலாம், கொடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு கேள்வி எடுத்துடுங்களேன். பெருமையின் ஆவிங்கிற 3 வருஷம் அவங்களுக்குள்ள இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியுமா இல்லையா? வசனத்துல என்ன பார்த்தோம்? அவங்க இருதயத்திலே சிந்தித்தது அவர் என்ன பண்ணாரு? கேட்டாரு. அவருக்கு தெரியும் மற்றவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப இங்க கேள்வி என்ன வருதுன்னா, ஆரம்பத்திலே இதை எடுத்து போட்டிருக்கலாமே. ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்போது, ஒரு தீமை ஒருத்தரோட இருதயத்துல உருவாகும் போது அது கிளையில என்ன பண்ணிருக்கலாமே? எடுத்து போட்டிருக்கலாமே. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு டைம் மேல் வீட்டு அறை வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் ஒரு கேள்வி கேட்கிறார். அதே கேள்வியை தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன் கொண்டு போகணும்? இதை உடனே கிள்ளி போட்டிருக்கலாமே. இங்க பிரதர் என்ன கொடுக்கிறாருன்னா, யாருக்கு எந்த விஷயங்களை எப்போ உணர்த்தணுமோ அவங்களுக்கு அந்த விஷயங்களை அப்போ உணர்த்தினாதான் அது எங்க ஏறும். சொல்லுது புரியுதா? யாருக்கு எந்த விஷயங்களை எப்போ உணர்த்தணுமோ அவங்களுக்கு அப்போ அந்த விஷயத்தை உணர்த்தினாதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? மைண்ட்ல போகும். வாசிக்கலாம் பாருங்க, வாசிங்க. நமது கர்த்தர் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் அல்லது அவர்களுள் ஒருவனை இந்த மதிப்பு குறைவான வேலையை செய்யும்படிக்கு நியமிக்காமல் இவ்விதமாய் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ள அனுமதித்து விட்டார். அவர்களோ அக்காரியத்தை குறித்து சிந்திக்கும்படி அனுமதித்தார். அதாவது அக்காரியத்தை மீண்டும் சீர்தூக்கி பார்க்கவும் மனங்களை தாழ்த்தவும் அவர்களுக்கு நேரத்தை விட்டுக் கொடுத்தார். என்ன சொல்லி இருக்கிறார்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் முதல்ல எதிர்பார்க்கறது என்னது? செஞ்ச தப்ப உணர்றாங்களா? அவங்க இருதயத்துல அதை உணர்ந்து அதை விட்டு விலகுறாங்களாங்கிற ஒரு விஷயத்தான் தேவன் என்ன பண்ணுவாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற பாடம் என்னன்னா இதுதான். இங்க இப்படி வாய்ப்பு கொடுக்கிறாரு. எந்த ஒரு இதுவுமே இல்லை, எதுவுமே அவங்கள்ட்ட வெளிப்படையா தெரியல, சீர்தூக்கி பார்க்கல, உணரல. ஆனா எங்க போய் உட்காந்தாச்சு? பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிடவும் தொடங்கியாச்சு. இப்பதான் நம்ம ஒரு வசனம் பார்த்தோம்ல, முதல் வசனம், ஆதார வசனம். ஆண்டவர் உடனே என்ன பண்ணி எழும்பி தண்ணீர் எடுத்து என்ன பண்ணாரு? கால்களை கழுவி தன்னுடைய சீரையினாலே ஒவ்வொருடைய கால்களை உடனே எழும்புறாரு. வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அவங்க எதுவுமே அந்த இடத்துல செய்யறதுக்கு தயாராகவே இல்லை, உணர்றதுக்கு தயாராகவே இல்லை. ஆண்டவர் உடனே எழும்புறாரு. எழும்பிதான் அங்க என்ன பண்றாங்க? ஆதார வசனத்தின்படி நம்ம பார்த்த காரியத்தை அங்க செய்யறாரு. ஆனா மூத்த சகோதரங்க என்ன கொடுக்குறாருன்னா, அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஒருவேளை அந்த இடத்துல பேதுருவோ யோவானோ யாக்கோவோ யாராவது ஒருத்தர் செஞ்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அவங்களுடைய கனம் வேற. சொல்ல புரிஞ்சுடுங்க. அப்ப அவங்க ஒருவேளை அந்த இடத்துல இன்னொருத்தர் போய் கழுவுறாருன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவருக்குள்ள இருந்த அந்த மேட்டின்மையான எண்ணத்தை தூக்கி தூர போட்டுட்டு மற்றவங்க பாதத்தை கழுவிருப்பாரு. இன்னைக்கு வேதத்துல அது ஒரு பெரிய ரெக்கார்டா என்ன ஆயிருக்கும்? உண்மையா இல்லையா? அப்போ பிரதர் கொடுக்குறாரு பாருங்க, அனுகூலமான வாய்ப்பு இழந்து போகப்பட்டது. என்ன கொடுக்குறாருன்னா, அனுகூலமான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. யாருக்கும் எப்போதும் கிடைக்காது. கிடைக்கும் போது யாரெல்லாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கனப்படுத்துவார்கள் பார்க்கணும். அதான் பிரதர் கொடுக்கிறார். வாசிங்க. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இவர்களுக்காக சீசர்கள் எவரேனும் பணிவிடைக்காரனாகி கொள்கிறானோ. என்ன சொல்றாரு? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீசர்களுக்குள்ள யாராவது தங்களை பணிவிடக்காரனாக மாற்றுகிறார்களா இல்லையா? அல்லது இல்லையா என்று காணத்தக்கதாக நமது கர்த்தர் காரியத்தை அமைதியாக விட்டுவிட்டார். அமைதியாக என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே, எத்தனை நாள் என்ன ஆகுதுன்னு நமக்கு என்ன ஆகாது தெரியாது. அடுத்தது போஜனம் பரிமாறப்படுவது வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். என்னது? போஜனம் பரிமாறப்படுவது வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். போஜனம் பண்ணி முடிந்த பிறகு அல்ல, மாறாக பரிமாறி முடிவது வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். போஜனம் சாப்பிட்டு முடிவது வரை இல்ல, சாப்பிட தொடங்கிட்டாங்க ஆனா அது முடியல. ஆனா முடிய முன்னாடி என்ன இருந்தாரு? கர்த்தர் காத்திருந்தார். பின்னர் கர்த்தர் பந்தியை விட்டு எழுந்து மேல் வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து
அறையில் கட்டிக்கொண்டார். பின்னர் தண்ணீர் எடுத்து. புரிஞ்சுதா? அப்ப இதான் ஆதார வசனத்தினுடைய தாற்பயம். அந்த தாற்பயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான குறைகளை குற்றங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு டைம் பீரியட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணல. இப்ப உடனே என்ன எடுக்கிறார் அந்த வேலையை? இயேசு கிறிஸ்து தன் கையில் எடுக்கிறார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், கர்த்தருடைய செயலின் அர்த்தம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரதர் கொடுக்கிறாரு. இங்கு ஒரு முழு பாடம் நமக்கு விவரிப்பது என்னவென்றால், சிறியவன் ஆகிவிடுவோம் என்ற அவருடைய அச்சத்தின் காரணமாகவே அங்கிருந்த சீசர்கள் அனைவரும் போதகருக்கும் மற்றும் ஒருவர் இன்னொருவருக்கும் பணிவிடை புரிவதற்கான வாய்ப்பினை தட்டி கழித்திருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன நினைச்சிருக்காங்க? ஒருவேளை இந்த இடத்துல போய் நம்ம காலை கழுவிட்டோம்னா மற்றவங்களை விட நம்ம என்ன ஆயிடுவோம்? சிறியவன் ஆயிடுவோமோ? அப்படி ஆகணுங்கிறது தான் யாருடைய எதிர்பார்ப்பு? யாருடைய எதிர்பார்ப்பு? தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப ஒருவேளை அந்த இடத்துல போய் நான் செஞ்சா நான் குறைந்த மதிப்புடையவன் ஆயிடுவேனோ, எனக்கான கனம் போயிருமோங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அங்க சீசர்கள் என்ன பண்ணல, யாருக்குமே அங்க மற்றவருடைய பாதத்தை கழுவுறதுக்கு என்ன ஆகல, முன் வரவே இல்லை. அன்புக்குரிய சகோதரர், இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒருவேளை நமக்குள்ள இப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உதாரணத்துக்கு என்ன நடந்தாலும் நம்ம கணத்தையோ நம்ம இடத்தையோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம கணத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா அது சரியா தப்பு? அப்போ இங்க என்ன ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எதை விட்டு கொடுக்கணும் எதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு தாற்பயம் சத்தியத்தின்படி நமக்கு தெரிஞ்சாதான் விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்க கூடாததை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப எதை விட்டு கொடுக்க கூடாதுன்னா, நம்முடைய இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் நமக்கான இந்த அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையின் உரிமை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. ஆனா இந்த பூமியில நம்ம கனமா எதையெல்லாம் எண்ணிட்டு இருக்கோமோ, அதை எதெல்லாம் தேவனுக்கு விரோதமா தேவன் விரும்பாத விஷயங்களா இருக்குதோ அந்த கனத்தை எல்லாம் என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான் என்னன்னா பெருமை. உங்களில் யார் பெரியவன்? இதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம சின்னவன் ஆயிடுவோமோ. விட்டு கொடுக்கலன்னா என்ன பார்த்தோம், கோடரி மரத்தின் கீழ் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்தில் பார்த்துருக்கிறோம். ஒருவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா 3 விஷயம் அவசியம். 1 நியாயம் செய்யணும், 2வது இரக்கம் சிநேகிக்கணும், 3வது உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் மனத்தாழ்மையா இருக்கணும். அப்ப மனத்தாழ்மைங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். அதை கடைபிடிச்சு என்ன ஆகணும்னா ஆகணும். அப்படி ஒருவேளை கடைபிடிக்கணும்னா என்ன நடக்குங்கிறத அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். அப்ப எப்போது அது கனமான வேலைன்னா, ஒருவேளை இது எப்போது இந்த கனம் நமக்கு கிடைக்கும்? இப்ப நான் இங்க இருந்து பேசிட்டேன், சத்தியத்தை நான் எடுத்து உரைக்கிறேன். இப்படி உரைக்கிறதுனால அது கனமா? அந்த ஊழியம் கனமான ஊழியமான கிடையவே கிடையாது. அப்ப அது எப்ப கனம்? நான் இந்த இடத்துல பேசுற விஷயத்த யார் ஒருவர் கீழே இறங்கின பிற்பாடு அது கிரியையா மற்றவங்களுக்கு காமிக்கிறாங்களோ அதுதான் என்னது ஒருத்தருக்கு கனத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்ப 3 வருஷ ஊழியத்துல சீசர்களுக்கு சொன்ன விஷயம் எதுவுமே என்ன ஆகல, புரியல, காதுக்குள்ளே போகல, இருதயத்துல உணர்வே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்துக்கு சாராம்சமா அங்க என்ன பண்றாரு, நான் என்ன பண்றாரு, ஊழியம் கொள்ள வரல, எதுக்கு வந்திருக்கேன், ஊழியம் செய்ய வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அது அங்க சீசர்களுடைய பாதத்தை கழுவி என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறார். அப்ப பேச்சு முக்கியம் கிடையவே கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல. எதுதான் முக்கியம்? செயல் தான் என்னது முக்கியம். அப்ப செயல்படியான காரியங்கள் தான் தேவனுடைய திட்டத்தில் எது இருக்குன்னா முதன்மையான பங்கு வகிக்கிறதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இந்த இடத்தை விட்டு இறங்கி அந்த உபதேச வார்த்தையில கிரியையினாலே செய்து யாரெல்லாம் தங்களை நிரூபிக்கிறாங்களோ அவங்கள தேவன் யார் என்ன படுத்துவாரு, கனப்படுத்து. அந்த கனத்தை யாரால எடுக்க முடியுமா? அந்த கனத்தை யாராவது எடுக்க முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இததான் முதல் விஷயமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவி அவங்களுக்கு உணர்த்திட்டதான ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தோம். உங்களில்
பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவுள். ஏன் அந்த ஒரு தன்மையை அவங்களால செய்ய முடியலைன்னா, எங்க நம்ம இந்த வேலை செய்யறதுனால நம்ம குறைஞ்சவன் ஆயிடுவோமோ, நம்ம கனம் போயிருமோங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, அதை தூக்கி வெளியே போடும்படிக்கு அந்த பாதம் கழுவுவதனுடைய சாராம்சம் என்னதுங்கிறத முதல் பாயிண்ட்ல என்ன ஆயிட்டுன்னா புரிஞ்சிட்டோம். அதுக்கு என்ன தலைப்பு பார்த்தோம், ஆண்டவர் பாதம் கழுவுனதனுடைய நோக்கம் என்னங்கிற முதல் விஷயத்தை என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பாதம் கழுவப்படும் போது பேதுருவிடமிருந்து நமக்கான பாடம் என்ன? இப்ப கேள்வி, எடுத்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய பாதத்தை கழுவினாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே பேதுருடைய கால்களை கழுவினாரானா என்ன பதில்? நம்ம பதில் கண்டிப்பா என்ன இல்லை, இல்ல. அப்ப என்ன செஞ்சாருன்னா, பிரதர் கொடுக்கிற விளக்கம் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். பேதுருவின் பாதங்கள் பக்கம் வருவதற்கு முன்னதாகவே நமது கர்த்தர் சீசர்களில் அநேகருடைய பாதங்களை கழுவி முடித்துவிட்டார் என்பது உறுதியே. ஆனால் மற்ற ஒருவரும் தங்கள் பாதங்களை கழுவுவதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. மற்ற ஒருத்தர் என்ன பண்ணல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவும்போது யாரும் எந்த ஒரு மதிப்பும் தெரியல. ஆனா பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா, பேர் அதிர்ச்சியில் அவங்க என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இவரு போய் நம்ம காலில் கழுவுறாரு ஒரு அதிர்ச்சியில, அதாவது அதை நம்பவும் முடியல. அப்படி ஒரு பேர் அதிர்ச்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா 11 பேர் இருந்திருக்காங்க. ஆனா பேதுரு மட்டும் இங்க என்ன கொடுக்குறாருன்னா, வசனம் வாசிங்க, யோவான் 13:5. யோவான் 13:5 முதல், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது முதலாம் வசனம், ஆதார வசனமா நம்ம பார்த்த வசனம் 6. அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இப்ப என்ன கேட்கிறாருன்னா பேதுரு, ஆண்டவரே நீங்க என் காலை கழுவலாமா ஒரு விஷயத்தை கேட்கிறார். இது ஏங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். அடுத்த வசனம் யோவான் 13:7, 8, 9. யோவான் 13:7 முதல், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றான். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இப்போ இங்க பேதுரு உடைய கால்களை கழுவுதுல நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவர் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குமா இல்லையா? இப்ப இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறது சரியா தப்பா? நான் சொல்ல வரது புரியுதா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதம் கழுவும் போது மற்ற 11 பேர் என்ன பண்ணல, எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா பேதுரு கிட்ட வந்த உடனே பேதுரு என்ன பண்றாரு, மறுப்பு தெரிவி. எப்படி, ஆண்டவரே நீங்க போய் என் காலை என்ன பண்ணலாமா, கழுவலாமா? இது நல்லதா கெட்டதா? நல்ல எண்ணத்துல சொன்னாரா, கெட்ட எண்ணத்துல சொன்னாரா? கண்டிப்பா இருதயபூர்வமா அது என்ன விஷயம்தான், நல்ல விஷயம்தான். பிரதர் கொடுக்குறார், பின்னாடி பார்க்கலாம். ஆனா அடுத்து என்ன பார்க்கணும், இயேசு அவனுக்கு பிரதிமித்திரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்போது உனக்கு தெரியாது, ஆனா பின்னாடி என்ன ஆகும், ஒரு நாள் தெரிய வரும். அப்படி வரும்போது நீ போய் என்ன பண்ணுவ, மற்றவங்களுடைய பாதத்தை கழுவுவ. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில். அப்படின்னா இங்க என்ன ஒரு விஷயம் பார்க்கறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் மிதமிஞ்சி என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. ஏன் மிதமிஞ்சி போகக்கூடாதுன்னா, அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு மேலாக தங்களுடைய வார்த்தையை என்ன பண்றது, உயர்த்துறதுக்கு சமம்னு பிரதர் என்ன பண்றதுன்னு கொடுக்குறாரு. ஆனா அவருடைய இருதயம் தப்பறையான எண்ணங்களோ தப்பறையான சிந்தனைகளோ எதுவுமே கிடையாது. வெளிப்படையான அந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தை தப்புன்னு சொல்றாரு. வாசிங்க யோவான் 13 வாசித்தோம், இதை வாசிங்க. ஆண்டவரே, நீரின் கால்களை கழுவலாமா என்று கூறி கர்த்தர் தனது பாதங்களை கழுவதற்கு பேதுரு மறுப்பு தெரிவித்தார். அதாவது, ஆண்டவரே, மிகவும் பெரியவரான நீர் ஏழை மீனவனாகி எனக்கு பணிவிடை புரிவது சரியல்ல என்ற விதத்தில் பேதுரு கூறினார். அதனுடைய தாற்பயம் தான்.
நான் ஒண்ணுக்குமே உதவாதவன். ஏன்னா முதல் அவர் அற்புதம் செஞ்சு வலையில நிறைய மீன் மாட்டின உடனே பேதுரு அதை கண்டு அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணாரு, பாவி ஆகிய என்னை விட்டு என்ன பண்ணிருங்க, தயவு செஞ்சு போயிருங்க, உங்க கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாதுன்னு ஒரு சொன்ன மனுஷன் இதை அங்கேயும் அதே தான் என்ன பண்றாருன்னு வெளிப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, ஏழை மீனவன் ஆகிய ஏன் காலை போய் நீங்க என்ன பண்ணலாமா, கழுவலாமா, அதுக்கு நான் எந்த வகையில் என்ன கிடையாது, தகுதியே கிடையாதுங்கிற விஷயம் தான் அது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அடுத்தது என்ன பாக்குறோம்னா, வாசிங்க. இவ்விஷயத்தில் நமக்கு ஒரு பாடம் உள்ளது. இதுல நமக்கு ஒரு பாடம் உள்ளது, அது என்னன்னு பாக்கலாம். முதலில் நாம் கர்த்தருக்கு கட்டளையிட கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரி கர்த்தருக்கு நம்ம கட்டளை இடுகிறோமா, கர்த்தருக்கு நம்ம கட்டளை இடுகிறோமா இல்லையா? தேவனுடைய நடத்துதல் ஒண்ணு இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுடுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தேவன் வழி நடத்துகிற முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த வழிநடத்தல் முறைக்கு நம்ம கரெக்டா இணங்காம இருந்தாலே அது எதுதான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு மேலாக நம்ம உயர்த்துறோம். உண்மை இல்லையா? அதே தான் இங்க என்ன பண்றாருன்னா பேதுரு சொல்லி இருக்கிறார். வாசிங்க. அவர் சுட்டி காண்பித்திடாத விதங்களில் நல்லவர்களாகவோ ஞானவான்களாகவோ அல்லது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவோ இருக்க நாம் முற்படவும் கூடாது. என்ன சொல்ல வராது, அந்த இடத்துல போய் நம்மளை பெரிய ஞானவான்களாகவோ பெரிய அறிவுள்ளவர்களாகவோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? தாவீது விஷயத்துல நிறைய பாடங்கள் இருக்கு நமக்கு. உண்மையா இல்லையா? தாவீதை பொறுத்தவரை எந்த விஷயம் செஞ்சாலும் யார்கிட்ட கேட்டதான் செய்யணும், அவரு தேவன்கிட்ட கேட்டுதான் செய்யணும். ஏன் தேவன்கிட்ட கேட்டு செய்யணும்? நிலைவரமான இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேட்டு வாங்கினவர். அந்த நிலவரமான அந்த இருதயத்துல தேவன் சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு தான் என்னது அனுமதி. ஏன்னா அந்த இருதயம் தான் தேவன் முன்னாடி சாட்சி கொடுக்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் இருதயத்துல உணர்ந்து அதை உடனே என்ன பண்ணுவான், செய்வான். அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணிருக்கணும்னா அமைதியா இருந்திருக்கணும். இருந்துட்டு முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து பாதத்துல வந்து என்ன கேட்டிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். எப்படி கேட்டிருக்கணும், முறையா நாங்க தான் என்ன பண்ணிருக்கணும், கால்களை கழுவிருக்கணும். உங்களை பாதம் கழுவ வைத்ததுக்காக எங்களை தயவு கூர்ந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துலயும் பேதுரு என்ன பண்ணப்பட்டிருப்பாரு, கனப்படுத்தப்பட்டிருப்பாரு. அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி நம்ம யோசிச்சோம்னா அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கே மிஞ்சி நம்ம யோசிக்கிற மாதிரி, தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே எதிர்க்கிற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த வாசம். இது சிலருக்கு கடினமான பாடமாக உள்ளது. கடினமானதா இருக்கும். கேட்கிற நமக்கா இருந்தாலும் சரி, பொதுவா யாருக்கா இருந்தாலும் சரி, இது கடினமானதா இருக்கும். சிலர் வேத வாக்கியங்களை எழுதப்பட்டுள்ளவைகளுக்கும் அதிகமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். சரியா தப்பா? வேத வாக்கியங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை மிஞ்சி ஒருத்தர் சிந்திக்க வேண்டியது என்ன இல்லை, கிடையாது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தக்கதாக நமக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தின்படி நம்ம என்ன பண்ணா போதும், அப்படி வாழ்ந்தாதான் நமக்கு அது என்னவா மாறணும், ஆசீர்வாதமாக மாறும். அதான் அடுத்து என்ன கொடுக்குறான்னா, இது அதிகப்படியான சுய நம்பிக்கையை சுய மதிப்பை சுட்டி காட்டுகின்றதா இருக்கிறது. ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், நான் இப்படி மூப்பர்களாலும் பரிசேயர்களாலும் பாடுபட்டு என்ன பண்ண போறேன், மரணிக்க போறேன், மரணிச்சு 3ஆம் நாள் என்ன பண்ண போறேன், உயிர்த்தெழ போறேன். பேதுரு உடனே என்ன சொன்னார், ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது. இதுதான் பேதுருட்ட இருக்கிற பிரச்சனை. அப்ப தேவனுடைய வீட்டுல தேவன் செய்ய நினைக்கிறதான காரியங்களுக்கோ தேவன் செய்ய நினைக்கிறதான திட்டங்களுக்கோ நாம எதிரடையாக இருந்தோம்னா, நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா யாரு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், பேதுரு ஞாபகத்துக்கு வரும். இதுதான் பாதம் கழுவதில்ல, பேதுரு கிட்ட நமக்கு இருக்கிறதான பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அடுத்து என்ன பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள்ல என்ன பண்ணிருப்பாரு, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளுக்கு அடுத்து எங்க மறுரூப மலையில என்ன, ஆண்டவரே உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உமக்கு ஒரு கூடாரம் அவங்களுக்கு ஒரு கூடாரம் கேட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம் இங்கே. அப்ப எல்லாத்தையுமே என்ன பண்றது, மாத்தி மாத்தி திங்க் பண்றது, மாத்தி மாத்தி யோசிக்கிறது. அவர் செய்ய நினைக்கிறது தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக தன்னுடைய அந்த இடத்துல மற்றவங்க இடம்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், இட மாட்டேன். உங்களுக்காக என்ன பண்ணுவேன், என் ஜீவனையும் கொடுப்பேன். கொடுத்தாரா, மறுதளிச்சுட்டாரு.
சபிச்சிட்டாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, நாம நிக்கிறோம், நான் சரியா தான் போயிட்டு இருக்கிறோம், நாம் கரெக்டா தான் பண்றோம் நம்ம நினைச்சா அது தப்பு. அது நம்முடைய சுய எண்ணம், தப்பறை, பெருமை. இது என்ன பண்ணும்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு மேலாக, தேவனுடைய நடத்துதலுக்கு மேலாக நம்மளை தூக்கி நிப்பாட்டும். அப்படி நிப்பாட்டினோம்னா நாம தான் பேதுரு. இந்த விஷயத்தை பேதுருட்டு என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். அப்ப பாதம் கழுவதில்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வச்சுட்டா தானே. ரெண்டாவது நமக்கான படிப்பினை என்னன்னா இதுதான். அடுத்து ஒரு வாசி, ஒரு விளக்கம் இருக்கு, அது வாசி. தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான எந்த எண்ணமும் மனிதரின் சுகம் அல்லது தன்னலத்தை அடிப்படையாக கொண்டால் அது சாத்தானின் மனநிலைக்கு ஒருவேளை அந்த இடத்துல தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நம்ம யோசித்து செயல்பட நினைச்சோம்னா அது யாருடைய மனநிலை? சொன்னாரா இல்லையா? அப்பால இப்போ சொன்னாரா இல்லையா? இது யார்கிட்ட இருந்தது? பேதுருகிட்ட இருந்தது. யாரு கூட இருக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தருடையும் இருக்கக்கூடாது. அடுத்தது வாசி. பேதுரு இயேசுவை என்ன பண்ணாரு? நேசித்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளல. நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதானே கேட்டாரா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? புரிஞ்சுது. அப்புறம் ஏன் அவர் மரணத்துக்குள்ள போன உடனே மீன் பிடிக்க போனாங்க? அப்ப என்ன ஆகல? புரியல. அப்போ புரியலன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா ஒண்ணு என்ன பண்ணணும்? கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? தேவன்ட்ட மன்றாடணும். இந்த ரெண்டையும் தவிர நம்முடைய சுய எண்ணங்களுக்கு தகுந்தவாரோ, நம்முடைய சுய எச்சைகளுக்கு ஏற்றவாரோ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்மளை உயர்த்திடவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து கொடுக்குறாருவாங்க. சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு நல்ல எண்ணம் போல என்ன ஆகும்? தோணும். அடுத்து சொல்றாரு, அது தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக இருந்தால் அது தன்னலமான மனநிலையாக மாறலாம். நம்ம செய்யறது நமக்கு எப்படி இருக்கும்? கரெக்டு, இவர் பண்றதுதான் கரெக்டு, இவர் பண்றதுதான் தப்பு. யார் பண்றது தப்புன்னு நினைக்குமோ அது கரெக்டா இருக்கும். யார் பண்றது சரின்னு நினைக்குமோ அது தப்பா இருக்கும். இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த இடத்துல ஒருவர் சரி, ஒருவர் தப்புன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு நம்ம என்ன இல்லை. ஆனா கிரியின்படி, சத்தியத்தின்படி ஒரு வேளை தவறுதலா குற்றமாக இருந்தா அது நமக்கு என்ன ஆகும்? தெரியும், தப்பு சரின்னு தெரியும், அது வேற. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே உயர்த்திட்டோம்னா அது நமக்குள்ள என்ன ஆகும்னு சொல்றா? தன்னலமான ஒரு நிறைவு கொடுக்கும். அப்படி தன்னலமான நிறைவு கொடுத்தோம்னா நம்மளால என்ன முடியாது? தேவ திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. அடுத்து வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:10. யோவான் 13:10. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். இதுவும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஒருவேளை ஆண்டவரே உங்கள்கிட்ட எனக்கு பங்கு கிடைக்கணும், நீங்க என்ன பண்ணுங்க? காலை மட்டும் இல்லை, என்ன பண்ணுங்க? என் மொத்தத்தையும், என் உடம்பு மொத்தத்தையும் என்ன பண்ணிருங்க? நல்ல மனப்பான்மை தான், அதுவும் என்ன தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துலயும் அதை என்ன பண்ணிருக்க கூடாது? பேசிருக்க கூடாது. அதுதான் என்ன சொல்ல, முழுகினவன் இதை மட்டும் கழுவுனா போதும், கால்களை மட்டும் கழுவுனா போதும். அதுதான் அடுத்து கொடுக்குறாரு. என்னதான் சீசர்களுக்கு வெளித்தோற்றத்தில் பெருமையான ஒரு ஆவி இருந்தாலும் தம்முடைய சீசருடைய இருதயம் உண்மையாக இருந்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் அடுத்த வசனத்துல, நான் அவரோட கூட உலகத்தில் இருக்கையில் சொன்னாரா இல்லையா? யோவான் 17:2 வாசிங்க. யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. அப்போ 11 பேருக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம்? எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? எடுத்து போடலாம். உண்மையா இல்லையா? ஏன்னா அவங்க யாரு? செலக்டட் பீப்புள். அவங்கள யாருமே என்ன பண்ணல? கெட்டு போகல. அந்த 11 பேர்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் என்ன? பேதுரு. அங்கே என்ன பண்ணணும்? அந்த கால் கழுவுதல் மூலமா அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம் தப்பறையா தெரியுதோ அதையும் என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். இப்போ இந்த 12 பேருக்குள்ளதான் இன்னொருத்தர் யார் இருக்கா? யூதாஸ் இருக்கு. அதான் பார்க்கிறோம். குளிச்சவங்க மொத்தமா இன்னொரு வாட்டி என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை மட்டும் என்ன பண்ணா போதும்? கழுவுனா போதும். ஆனா எல்லாரும் இல்லை. எப்படி?
எல்லாரும் இல்லை. அப்படின்னா ரெண்டாவது விஷயத்துல நமக்கு கற்றுக் கொடுத்த பேதுருடைய பாதம் கழுவுதல கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவனுடைய நடத்துதலுக்கு மிதமிஞ்சி நம்ம எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடவே கூடாது. நம்ம மைண்ட்ல தோணிடவே கூடாது. தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாரா, அதை தாராளமா என்ன பண்ணிக்கலாம், ஏத்துக்கலாம். ஆனா சத்தியத்துக்கு எதிரா, நல்லா புரிஞ்சுடுங்க, சத்தியத்துக்கு எதிரா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு எதிராக ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுனா அதுக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வேற, இது வேற. இது கேரக்டரை மெருகேற்றது, அது சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிறது. சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிறது வேற, கேரக்டருக்காக நம்ம மற்றவங்களை கழுவுறது வேற. இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கலன்னா நமக்கு என்ன ஆகாது, புரியாது அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ ஒருத்தருடைய கேரக்டரை தேவனுக்கு ஏற்றவாறு தேவன் விரும்ப பண்ணமா மாற்றணும்னா மனதளவுல நம்ம என்ன பண்ணி ஆகணும், பாதம் கழுவுறதுக்கு தயாரா இருக்கணும். அது பேதுரு மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களில் யார் பெரியவனாக இருக்கிற இந்த மைண்ட் செட் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாதங்களை கழுவுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது என்னன்னா, பாதம் கழுவப்படும் போது யூதாசிடமிருந்து நமக்கான பாடம் என்ன? வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:10-11. யோவான் 18:10 முதல். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதான் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். அப்போ இங்க அடுத்த மூணாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. முதல்ல என்ன எடுத்து போட்டாரு, உங்களில் யார் பெரியவனுங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அது பொதுவான ஒரு பாதம் கழுவுதல் மூலமாக உணர்த்தப்பட்டதான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நடத்துதல் எதிராக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை நாமே உயர்த்தக்கூடாது, சுய விஷயங்களை அங்க வெளிப்படுத்தக்கூடாது, அதுக்கு கட்டுப்படணுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அது எங்க இருந்து பார்த்தோம்னா பேதுரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். இப்ப மூணாவது விஷயம் என்னன்னா, யூதாசிடம் அவருடைய யூதாசுடைய பாதத்தை கழுவும் போது அங்க நமக்கு என்ன இருக்கு, ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் என்ன சொல்றானா, ஆயிலும் எல்லாரும் அல்ல, உங்கள ஒருத்தர் என்ன இருக்கு, கருப்பாடு இருக்கு. அந்த கருப்பாடு கண்டிப்பா என்ன பண்ணணும், தன்னைகிட்ட இருக்கிற விஷயத்தை கழுவி வெளியே தள்ளியே ஆகணும். இது மூணாவது. இதே வசனத்தை யோவான் 13:10 நம்ம திருவிலியம் பைபிளில் போட்டிருக்கோம், அதை வாசிங்க. இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் கால்களை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அப்போ மூணாவது விஷயத்துல என்ன ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிடாரு, நீங்க என்ன பண்றீங்க, மனதளவுல சுத்தமா தான் இருக்கிறீங்க, அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனா வெளிப்புறமா உங்களுக்குள்ள ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னா, உங்களுடைய ராஜ்யத்துல நாங்க யார் பெரியவனா இருக்கணும், அதை உணர்த்தியாச்சு. அடுத்தது, தேவன் கிறிஸ்து ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது கண்டிப்பா சிந்திக்காம என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அப்படி அவர் செய்யும் போது அதுக்கு நம்ம முழுமையா என்ன பண்ணிடணும், அர்ப்பணிச்சு பேசாம அந்த இடத்துல உட்கார்ந்தணும். இது ரெண்டாவது விஷயம். ஆனா மூணாவது விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒண்ணு என்ன இருக்கு, ரொம்ப மோசமான தேவனுடைய ராஜ்யத்துக்கே போக தகுதி இல்லாத ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் என்ன பண்ணணும், இப்போ தன்னை சரிப்படுத்தி கொள்ளணும். அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ண, இங்க எல்லாரும் சுத்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றது நோக்கம் என்னன்னா, ஆண்டவரை காட்டி கொடுக்குற எதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு எதன் அடிப்படையில் சொன்னாரு, ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுது. ஏன் இப்படி இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன்னா, ஒரு தப்பறையான ஒரு தீமையான குணம் வெளிப்படாம இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். பேசி அது என்னதுங்கிறத நம்ம ஆராயாம அது சரியா தப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. ஆனா யூதாசனுடைய இருதயத்துல என்னெல்லாம் இருந்துங்கிறது ஆண்டவருக்கு என்ன ஆகும், நல்லாவே தெரியும். அப்படின்னா உங்களில் எல்லாரும் அல்லன்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க? அதை இதை விட்டா முன்னொரு பணம் கிடைக்கும், அதை நம்ம தரித்திரர்களுக்கு கொடுத்துக்கலாம். அது ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா பேரம் பேசிட்டு தான் வந்திருக்காரு. என்ன, அவரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள், பேரம் பேசி முடிஞ்சிட்டு அடுத்த 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 ஸ்டெப்பு காத்துட்டு இருக்காரு. எப்படி முத்தம் செய்யறது காத்துட்டு இருக்கிறாரு. இதை வச்சுதான் சொல்றாரு, உங்களில் எல்லாரும் அல்ல. இதை வாசி, இந்த வழக்கத்தை 13ஆம் அதிகாரத்தில் உதாரணத்துக்கு இப்ப உங்களில் எல்லாரும் அல்லன்னு ஒரு வார்த்தை சொல்றாருல,
சொல்லும்போது இது யூதாசுக்கு தெரியுமா? 12 பேர் இருக்காங்க, நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா உங்களை எல்லாரும் இல்லை. இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இப்படி சொல்லும்போது யூதாசுக்கு தெரியுமா தெரியாது? என்னதான் சொல்றாருன்னு தெரியுமா தெரியாது? ஏன்னா அன்புடைய சகோதர சகோதரர்களே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்துல பாருங்க, உங்களை எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகினும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்குவான். தீர்க்க தரிசனம் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி விஷயம் சொல்லப்பட்டிருக்குப்பா, என் கூட இருக்கிற ஒருத்தன் எனக்கு தான் என்ன பண்ணுவான்? குதிகாலை தூக்குவான்னு 18ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. இப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்துல 10, 11, 18, 26, 27 வசனங்கள்ல டைரக்டாவே யூதாஸை கான்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லப்படும் போது ஒருத்தர் குத்தப்படுறாரு இல்லையா? ஒருத்தர் குத்தப்படுறாரு, ஒருத்தர் குணத்தப்படுறாருன்னா எதுக்கு? தேவனுடைய திட்டத்துல சத்தியம் ஒரு இடத்துல வெளிப்படுதுப்பா. வெளிப்படும் போது ஒருத்தருக்கு குத்தப்படுதுன்னா அது என்ன இருக்கும்? அவர் தப்பு பண்றான்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா? குத்தப்படுதுன்னா, குத்தப்படலைன்னா அது வேற. அவங்க மனசுல என்ன இல்லை, எந்த விதமான கள்ளமோ கபடமோ இல்லை. இங்க பேசின எல்லா விஷயமே யாருக்கு தெரியும்னா யூதாசுக்கு தெரியும். ஏன்னா இருக்குல்ல, அவர் தான் கள்ளன். யார் எழுதுறான்? யோவான் பதிவு பண்ற, அதே யோவான் தான் பதிவு பண்றாரு. இருக்கிறதுலே கள்ளன் யாருன்னா யூதாசாங்கிறத யோவான் பின்னாடி பதிவு பண்றாரு. அப்படி பண்றாருன்னா அந்த கள்ளத்தனம் அவருக்கு உணர்த்தப்படும் போது தெரியுமா தெரியாது? இந்த துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவனே என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அன்புக்குரிய சகோதரர். இதை தான் பிரதர் கொடுக்கிறார். வாசிங்க 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசின வசனங்களில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளையும் யூதாஸ் புரிந்திருக்க வேண்டும். கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்? புரிந்திருக்கணும். ஏன்னா 11 பேர் அங்க இருக்கிற சுத்தமானவங்க, அவங்களுக்குள்ள இருந்தது வெளி தோற்றமான தப்பறை. அது எப்ப வேணாலும் எடுத்து போடலாம். பேதுரு பின்னாடி எடுத்து போட்டாரா இல்லையா? சுயநலமான விஷயம் நம்ம செய்யக்கூடாதுப்பா. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இப்படி நம்ம எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. என்ன அனுமதிக்கிறோம் அதை நம்ம முழுமையாக கடந்து போய் பின்னாடி ஒரு பெந்தேகோஸ்து 4 பேர் உணர்ந்தாரா இல்லையா? எடுத்து போட்டாரு. ஆனா யூதாஸால ஏன் எடுத்து போட முடியல? குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேன். காட்டி கொடுத்துட்டு தானே வந்து எங்க இருந்தாரு? பந்தியில இருந்தாரு. உண்மையா இல்லையா? காட்டி கொடுத்துட்டு தான் என்ன பண்ணாரு? பந்தியிலே வந்திருந்தாரு. அதை தான் இங்க பிரதர் என்ன கொடுங்க, இவருக்கு சொன்ன எல்லாமே என்ன ஆயிருக்கு? புரிந்திருக்க வேண்டும். நமது கர்த்தர் யூதாஸையும் அவனது போக்கின்மையும் விருந்தோம்பல் காரியத்தை யூதாஸ் மீறுவதையும் குறிப்பிடும் தீர்க்கதரிசியையும் கூட குறிப்பிட்டார். எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படி நடக்கும், இந்த துணிக்கையை வாங்குறவன் என்ன காட்டி கொடுப்பான், என் கூட இருக்கிற ஒருத்தன் குதிகாலை எனக்கு எதிராக தூக்குவான், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வராரு. இந்த வார்த்தைகளை எதுவும் யூதாஸை அசைக்கவில்லை. இங்க என்ன பிரச்சனைனா, யூதாசனுடைய இருதயத்தை கொஞ்சம் கூட அது என்ன ஆகல, அசைக்கவே இல்லை. அசைக்கலன்னு அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கடமைக்கு போய் என்ன பண்ணிருக்கிறாரு? யூதாசு இருந்திருக்கிறாரு. சும்மா சடங்காச்சாரத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? போய் இருந்திருக்காரு. என்ன செய்யுதுமா, எனக்கு தெரியாதது உண்டுங்கிற மனநிலைமை கூட என்ன ஆயிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா மோசமான ஒரு நிகழ்வுக்குள்ள அவர் போனதுனால அங்க சொன்ன எந்த விஷயமே யூதாசுக்குள்ள போகவே இல்லை. எல்லாம் வெளிப்படுத்துறாரு, மறைமுகமா சொல்றாரு. ஒருவனும் கெட்டு போக கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறாரு, வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறாரு. அங்க எதுவுமே போல. அதான் அடுத்த சொல்றாரு, இவைகளில் எதுவும் அவனது இருதயத்தின் கவனத்தை ஈர்க்கவில்லை, மாறாக பாவம் செய்வதற்கான துணிகரத்திற்கு உள்ளான். இப்ப கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் அப்பம் பிட்டு கொடுத்தாரு இல்லையா? கொடுத்ததுக்கு முன்னாடியா கொடுத்ததுக்கு பின்னாடியா? உணர்த்தினது எல்லாம் இப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொன்னார் இல்லையா? யோவான் 13, 10, 11, 18, 26, 27 வசனத்துல சொன்னார் இல்லையா? இது சொன்னப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். அப்பம் பிற்கப்பட்டதுக்கு பின்னாடியா, அப்பம் பிற்கப்பட்டதுக்கு முன்னாடியான்னு கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. அப்பம் பிற்கப்பட்டதுக்கு முன்னாடியா, அப்பம் பிற்கப்பட்டதுக்கு பின்னாடியா? இதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன பண்றாரு? அப்பத்தை துணிக்கையை அவன் வாங்கி என்ன பண்ணிட்டான்?
அப்போ யூதாசுக்கு அதிகப்படியான ஆக்கினைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? அந்த அப்பத்துல ஒருவேளை கை கொள்ளாம இருந்திருந்தா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவா ஒரு உலகத்தான என்ன பண்ணிருக்கலாம், கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. புரியுதா நான் சொல்ல வர்றது? அது அப்போ எப்பேற்பட்டது இல்லை, லேஸ்பட்டமான ஒரு விஷயம் கிடையாது. மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதான அந்த ஜீவனுள்ள அப்பத்துல ஒருத்தர் கை வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி தேவன் உணர்த்துற விஷயங்களை தங்களில் இருந்து எடுத்து போட்டிருக்கணும். தேவன் உணர்த்துற விஷயங்கள் தவறுன்னு தெரியும் போது அதை செய்யாம இருந்திருக்கணும். ஒரு வேலை செஞ்சிருந்தா செஞ்ச பிறகு போய் மனம் கசந்ததுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடியே மனம் கசந்திருக்கணும். நினைச்சு பாருங்க. அதுதான் என்ன பாக்குறேன், வசன வாசிங்க யோவான் 13:30. யோவான் 13:30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமா இருந்தது. என்னாச்சு? அப்பத்தை என்ன பண்ணிட்டு போயிருக்காரு? உண்மையிலே குத்தப்பட்டிருந்தா அப்பம் வாங்கியிருப்பாரா? தான் செய்யறது பாவம்னு தெரிஞ்சிருந்தா அப்பத்தை தொட்டிருப்பாரா? என்ன பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப தொட்டிருக்கிறாருன்னா இதுதான் துணிகரம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுல நமக்கு என்ன பண்ணும்? இததான் பவுல் எழுதுறாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 11:27, 27, 28, 29. 1 கொரிந்தியர் 11:27 முதல். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான். புரிஞ்சுதா என்ன சொல்றாரு பவுல்? இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ. யார் பானம் பண்ணா? அப்படி நிழலான ஒரு விஷயம்தான். யார் பானம் பண்ணா? யூதாஸ். அந்த துணிகரம் எப்படி வந்தது? அன்புக்குரிய சகோதர சகோதரி, சில விஷயங்களை நம்ம ஆழமா திங்க் பண்ணல, ஆழமா நம்ம உணரல, ஆழமா சில விஷயங்களை நம்ம ஏற்று வாழலாம் நடக்கலன்னா அன்புக்குரிய சகோதரர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம லேஸ்ல எல்லாம் கிடையாது இந்த அழைப்பு. திரும்ப திரும்ப சொல்றேன். அதான் அடுத்து சொல்றாரு, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருந்தான். யாரு? உணர்த்தப்பட்ட எந்த விஷயங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட எந்த காரியத்துக்கும் தங்களுடைய இருதயத்தை குற்ற உணர்வோடு ஒப்புக்கொண்டு அதை விட்டு மனம் திரும்பாம போய் அந்த அப்பத்துல கை வச்சோம்னா அவர்கள் யாருன்னா அபாத்திரமாய் தேவனுடைய அப்பத்திலே கை வைக்கணும். அடுத்தது, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள். அப்போ எப்போ வாங்கினாரு? முதல்ல வாங்கினாரா? முதல்ல எது கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்தாரா? திராட்சை ரசத்தை கொடுத்தாரா? அப்பத்தை கொடுத்தாரா? முதல்ல எதை கொடுத்தாரு? முதல்ல அப்பமா கொடுத்தாரு. இதுல முதல்ல தெளிவு வாங்க. முதல்ல அப்பம் கொடுத்தாரா? திராட்சை ரசம் கொடுத்தாரா? அப்பத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. சரி, அப்படின்னா இந்த இடத்துல அவர் செய்தது சரியா தவறா? அடுத்த வசனம் வாசிங்க. எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். வந்துதா இல்லையா? யாருக்கு வந்தது? அப்ப காட்டி கொடுத்ததுனால மட்டும் என்ன ஆகல? சொல்லுது புரியுதா? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்ததுனால மட்டும் என்ன ஆகல? வரல. இப்படி ஒரு ஜென்மம் பெறவாதிருந்தால் நல்லமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏதோ சடங்கா இல்ல பிரதர் கொடுக்குறாரு ஒரு பாயிண்ட். எப்படின்னா, இந்த அப்பம் புசிக்குதல்ங்கிற விஷயத்த நாம் நம்முடைய சிந்தனையில சடங்காச்சாரமான நிகழ்வாக வைக்கணுமா, இல்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தப்புறைகளை திரித்து கொள்ளக்கூடிய தருணம் நினைச்சு அதுல கை வைக்கணுமா? புரியுதா உங்களுக்கு சொல்ல வருது? அதுல அடுத்த வருஷம் ஏப்ரல்ல வரப்போகுது. இன்னைக்கே என்ன பண்ணணுமா? திங்க் பண்ணணுமா? அடுத்த வருஷம் அப்பத்துல கை வைக்க போறேன், இன்னைக்கே நான் என்ன ஆகணும்? சரியாகணும். எனக்கிட்ட எந்த குற்றமும் குறையும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த இந்த பஸ்க அனுசரிக்கும் போதே அந்த அப்பத்துல கை வைக்கும் போது அந்த உணர்வு வரணும்.
கடைசி 3 மாசத்துல மட்டும் நீட்டா பர்ஃபெக்டா இருந்துட்டு போய் அப்பத்துல கை வைக்கிறதுனால மட்டும் நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அப்ப பாதம் கழுவதில்லை எப்பேற்பட்டதான சத்தியத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாங்கிறத 7ஆம் கால தூதன் மூலமா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. அந்த குறிப்பு எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்குறோம், எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம கை கொள்றோங்கிறது தான் நமக்கான பாடம். அபாத்திரமா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சில விஷயங்களை போடுறேன். நம்ம இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்ட எல்லா விஷயத்தையும் நான் இப்போ இதில் போடுறேன். முதல் காரியம், நாம் தேவனால் இழுத்துக் கொள்ளப்பட்டவர்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அடுத்தது, நாம் கிறிஸ்துவின் உபதேசங்களை பெற்றவர்களா இல்லையா? உண்மைதானே? அடுத்தது, கிறிஸ்துவின் உபதேசங்களை உண்மை என்று உணர்ந்தவர்களா இல்லையா? அடுத்தது, கிறிஸ்துவே தேவனின் குமாரன் என்பதை விசுவாசிப்பவர்களா இல்லையா? இதை யூதாசு விசுவாசிச்சாரா இல்லையா? இதை யூதாசு விசுவாசிச்சாரா இல்லையா? விசுவாசிச்சதுனால தான் அவருக்கு தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசிக்காதவங்களுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு, தண்டனை கொடுக்க மாட்டாரு. அடுத்தது, இயேசுவே தேவன் நமக்காக தந்தார் என்பதை விசுவாசிப்பார்களா? நமக்காக தானே தந்திருக்கிறாரு. அடுத்தது, நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தேவன் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார் என்பதை அறிந்தவர்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாததே கிடையாது. நல்லா புரிச்சுங்க. அடுத்தது, நாம் நம்முடைய இவர்கள் அல்லவென்று அறிவீர்களா? உண்மையா இல்லையா? நம்ம யாருடையவர்கள்? தேவனுக்கு உரியவர்கள். எதனாலனா கிரயத்துக்கு வாங்கிட்டார். அடுத்தது, கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்களை பாக்கியவான்கள் என்பதை அறிந்தவர்களா? கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு ஒருத்தர் செவி கொடுக்கிறாருன்னா அவர்கள் பாக்கியவான்கள் என்பதை அறிந்தவர்களா இல்லையா? நம்ம அறிந்தவர்கள் தானே. அடுத்தது, கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் மனிதன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை அறிந்தவர்களா இல்லையா? இந்த அப்பத்திலே பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் என்ன பண்ணுவான், பிழைப்பான்கிறதை அறிந்தவர்களா இல்லையா? அறிந்தவர்கள். அடுத்தது, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் ஜனத்தினில் இருந்து அழிக்கப்படுவான் என்பதை விசுவாசிப்பவர்களா இல்லையா? விசுவாசிப்பவர்களா இல்லையா? அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காதவன் என்ன பண்ணப்படுவான்? ஜனத்தில் இராதபடிக்கு அழிக்கப்படுவான். யார் சொன்னது? மோசே தீர்க்க தரிசனமா சொன்னது. நடந்ததா இல்லையா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்பட. நடந்ததா இல்லையா? அடுத்தது, சத்தியத்தை மீறும் போது அது தவறு என்ன உணர்த்தப்படுகிறோமா? நம்ம ஒரு விஷயத்தை தவறுறோம், இல்ல மீறுறோம், இல்ல தப்பு பண்றோம், அது நமக்கு உணர்த்தப்படுதா இல்லையா? இது நீங்க பதில் சொல்லாம அடுத்த ஸ்லைடு போவார். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், என்கிட்ட இதே கேள்வி நான் கேட்டோம்னா நான் ஆமா உணர்த்தப்படுறேன். நான் சொல்ல வரது புரியுதா? இது எனக்கு மட்டும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எல்லாருக்கும் தேவன் வைக்கக்கூடியதான ஒரு விஷயம். தவறு பண்ணிட்டோமா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, உணர்த்துவாரு. இதுதான் பாதம் கழுவதில்ல அங்க நடந்த விஷயம். பாதம் கழுவதன் மூலமாக நீ சுத்தம் இல்லைங்கிறத இயேசு கிறிஸ்துக்கு யூதாஸ் மூலம், அந்த பாதம் கழுவதன் மூலமா யூதாஸ் என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. அடுத்தது, ஏற்றகால சத்தியத்துக்கு எதிராக கலகம் பண்ணுகிறோமா? சத்தியத்தை மீறும்போது அது தவறு என உணர்த்தப்படும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஏற்றகால சத்தியங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறோமா? இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்லை, பண்ண வேண்டிய பெரிய ஸ்டடியெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லைங்க. அப்படி ஏதாவது செய்கிறோமா? பெரிய ஸ்டடி பண்ணுறேன்னா யாருக்கு? நான் படிக்கிறேன்னா யாருக்கு நல்லது? நான் படிக்கிறேன்னா மற்ற யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு தான் பிரயோஜனம். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் படிக்கிறேன்னா அவங்களுக்கு என்னது பிரயோஜனம். அப்போ ஏற்ற கால சத்தியம் என்னதோ அதன்படி நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், நம்ம அர்ப்பணிச்சு தான் ஆகணும். அடுத்தது, சுய தேவைகளுக்காக மற்றவர்களை பயன்படுத்துகிறோமா? யூதாஸ் பயன்படுத்தினாரா இல்லையா? ஸ்டோரியிலே இருக்கு. கணக்கு கொடுக்கும்போது இப்போ சூசன் ஒரு படம் வந்தது, அதில் பார்த்தீங்கன்னா யூதாஸுடைய அந்த ஒரு கேரக்டர்லாம் அந்த மனுஷன் சிரிக்கிருக்காரு. ஒவ்வொரு டைமில் அவருக்கு கொடுக்கப்படுற விஷயங்கள்ல தனியாக என்ன பண்ணுறாரு, எடுக்கிறாரு மற்றவங்களுடைய.
யூதாஸ் பண்ணியிருக்கிறார் அந்த விஷயத்தை. அடுத்தது, நம்முடைய சுய பெருமைக்காக மற்றவர்களை பகைக்கிறோமா? அடுத்தது, நம்முடைய பேராசைக்காக மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா? அடுத்தது, எல்லாரும் தெரிந்து தெரியாதவர் போல் இருக்கிறோமா? நான் சொல்ல வரது புரியுதா? பாயிண்ட் போட அர்த்தம் புரிஞ்சுதா? இது எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சும் தெரியாதவன் போல் இருக்கிற நான் தான் யூதாஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டு மற்றவங்க பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு நாம் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. நான் எந்த அளவுக்கு எனக்கிட்ட இருக்கிற குற்றம் குறைகளை சரி செய்து தேவனே காலில் போய் உளுந்து மனம் திரும்பி ஓடுறனோ அதுதான் எனக்கு பிரயோஜனம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தப்படும் போது, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டும் போது, தேவன் அவருடைய வசனத்தை நமக்கு கண்கூடா வெளிப்படுத்தும் போது நம்ம அதுக்கு முழுமையா தாழ்த்தலனா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் தான் கேட்டின் மகன். இப்படிதான் பிரதர் கொடுக்கிறார், நான் கொடுக்கல. தெரிந்தும் ஒன்னும் நடக்காதது போல என்ன பண்றது இருக்கு. மோசமான கேரக்டர், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர். அது நானா இருந்தாலும் டேஞ்சர் தான், யாரா இருந்தாலும் டேஞ்சர். அது என்னை கொன்றுவிடும். எப்படி கொல்லும்? குற்றம் இல்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடு. உணர்த்தும் போதே உணர்ந்திருந்தா குற்றம் இல்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்துருப்பியா? காட்டி கொடுத்துருக்க மாட்டேன். அப்ப சீரும் பருந்த தேவன் தரக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியடை நான் சரியா பயன்படுத்தலைன்னா அது என்ன எங்க தான் கொண்டு போவோம்? தூக்குக்கு தான் கொண்டு போவோம். அப்படிதான் யாரை கொண்டு போச்சுது? யூதாசை கொண்டு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர, இந்த இடத்துல பாதம் கழுவுதல்னா அப்ப என்ன? ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம பதிலுங்க. 3 விஷயம் பார்த்தாச்சு. பொதுவாக இருந்த ஒரு கேரக்டர், உங்களில் யார் பெரியவன், அதை எடுத்து போடுறது. பொதுவாக இயேசு கிறிஸ்து பாதத்தை கழுவி அவங்களுக்கு காமிச்சார். 2வது, அவர் ஒரு விஷயத்தை செய்யும் போது, செய்ய நினைக்கும் போது அதுக்கு எதிரடையா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதிலாம் கொடுத்து அந்த வார்த்தைக்கு மேல நம்மளை உயர்த்தக்கூடாது. இது பேதுருடைய கேரக்டர். 3வது, யூதாஸ் உணர்த்தப்படும் போது உணராம எதுவுமே தெரியாத போல இருந்துகிட்டு அதை செஞ்சா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்படின்னா இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயம் நம்மளை சுத்தி நடக்குதுன்னா பாதம் கழுவுதல்னா அப்ப என்ன? கேள்வியாக போட்டது. பாதம் கழுவுதல்னா அப்ப என்ன? நல்லா புரிஞ்சுக்கிடலாம். இப்போ மரியாதாஸ் பிரதரில் இருக்காரு, டக்குன்னு போய் ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வந்து அவருடைய பாதத்தை விட்டு, அதுக்கு பேரெல்லாம் பாதம் கழுவுது. இது யாரு செஞ்சுதான்? பேர் சபையில் செஞ்சுட்டு இருக்கான். ஒவ்வொரு வருடமும் போப்பு வருவார், 12 பேர் அங்கே வரிசையாக இருப்பார். இருக்கும்போது 12 பேரையும் அப்படியே ஒரு சைட்லேருந்து அவரால் குனியவும் முடியாது இருந்து அந்த காலை சேருக்கு மேலே தூக்கி வச்சிருப்பார். சேருக்கு மேலே தூக்கி வச்சிருக்க காலை இவர் ஒன்றுனா கொஞ்சம் தண்ணி கை வச்சு தொடலாம் மாட்டார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா அப்படி தண்ணியை ஊற்றி ஊற்றி போவார். இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ பாதம் கழுவல்னா என்னன்னா, அன்பு சகோதரர் கொடுக்குறாரு பாருங்க விளக்கம், வாசிங்க. யூதாஸை கையாளும் விஷயத்திலான நமது கர்த்தருடைய நடவடிக்கையானது யூதாஸ் வகுப்பாரிடத்திலான நம்முடைய நடவடிக்கைக்கான சிறந்த மாதிரியாக மாத்திரமே இல்லாமல், அப்படின்னா யூதாஸை போல இருந்தா யாருன்னு சொல்றாரு? நம்ம பார்த்துருக்கோம். எலியா வகுப்பார், யோவான் வகுப்பார், பேதுரு வகுப்பார், பார்த்துருக்கோமா இல்லையா? இங்க பிரதர் என்ன கொடுக்காருன்னா, யூதாஸ் வகுப்பார்னு ஒரு கூட்டம் என்ன ஆகும் இருக்கும். பாசி சீசர்கள் எவனும் கெட்டு போய் விடாமல் மாறாக முடிந்த மட்டிலுமான அனைத்தையும் அவர்களுக்கு செய்து அவர்களுடைய வழிகளில் உள்ள தவறுகள் இருந்து அவர்கள் திருப்பவர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டுமாக அவருடைய வழிகளில் உள்ள தவறுகளை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர் நாடுவதை குறித்ததுமான பாடங்கள் காணப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாதம் கழுவுதல் இப்ப சொல்லுங்க. பாதம் கழுவுதல் என்னன்னா, நம்முடைய
உடன் அங்கங்கள் மத்தியில ஒரு தவறு, ஒரு குற்றம், ஒரு குறை நடந்ததுன்னா அதை வெளிப்படுத்துற விதம் எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, பாதிக்கும் வண்ணமா இருந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல நேரடியா சொல்லுவோம், கேட்கப்படாது. மறைமுகமா சொல்லுவோம், கேட்கப்படாது. சத்தியத்தின் வாயிலா சொல்லப்படும், கேட்கப்படாது. ஆனா இங்க என்ன சொல்றான்னா, அதை கேட்கறதுக்கு தான் பாதம் கழுவுறது. அப்ப நம்முடைய பாதம் கழுவுதல் எப்படி இருக்குன்னா, மற்றவர்களுடைய குற்றம் குறைகள்ல இருந்து அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்துல எல்லாரும் செவி கொடுப்பாங்களா? அதையும் எழுதுறாரு பின்னாடி. எல்லாரும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவுனதுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, தப்பு செய்கிறவர்களுக்கு இது தப்புன்னு உணர்த்துறதுக்கு பேர் தான் என்னது? பாதம் கழுவுதல். அப்படி உணர்ந்துட்டவங்க தான் 11 பேரு, உணராதவர் தான் ஒருத்தர். அவர் தான் யாருன்னா யூதாஸ். புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க, வாசிங்க. மாறாக இவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, சத்தியத்தினால் வரும் அனைத்து கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தங்களுக்குள் இருக்கும் சுயநலத்தின் ஆவியை உற்சாகப்படுத்தி வளர்த்துபவர்கள் மிகவும் கடினப்பட்டு போவதினால். போதும். இங்க என்ன சொல்ல வர்றாரு? மாறாக இவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும், அடுத்தது சத்தியத்தினால் வரும் அனைத்து கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தங்களுக்குள்ளே இருக்கும் சுயநலத்தின் ஆவியை உற்சாகப்படுத்தி வளர்த்துபவர்கள் மிகவும் கடினப்பட்டு போவதினால். எப்படி கடினப்பட்டு போவாங்க? நான் சொல்றது என்னது? நான் என்ன நினைக்கிறேன் அதான் கரெக்ட். சொல்ல புரியுதா? அடுத்த நிலைக்கு போகாது. நான் பண்ணது தப்புங்கிற ஒரு உணர்வுக்கு போகாது. நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வுக்கு போகாது. நான் அதை திருத்திக் கொள்ளணுங்கிற அடுத்த ஒரு நிலைக்கு போகாது. அப்படியே நிற்கும், கடினப்பட்டு அப்படி உறுதியா நிற்கும். பார்வன் மாதிரி. எப்படி நீங்க என்ன பண்ணீங்க? தயவு செஞ்சு போயிருங்க. அடுத்த செகண்ட் என்ன சொல்றாரு? அவங்களை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க சொன்னாரா இல்லையா? 10வது வாதையெல்லாம் என்ன பண்றாரு? தலைச்சம்பிள்ளை சங்ககாரத்து பிறகு என்ன பண்றாரு? அப்படின்னா இப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கடினப்பட்டவர்களாக ஏற்ற காலத்துல ஏற்ற விஷயத்தை தவறுன்னு உணர்ந்து அதை திருத்தி கொள்ளாத ஒரு கடினப்பட்ட இணைதை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடவே கூடாது. அப்படி ஒரு சகோதரனோ சகோதரியோ நமக்கு பாதம் கழுவுறாங்கன்னா அதுல நம்ம கிட்ட என்ன குற்றம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்த்து நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்றதுதான் பாதம் கழுவினுடைய புண்ணியம். அடுத்த வாசிச்சாரு. ஆண்டவருடைய கண்டிப்புகளும் வேத வாக்கியங்களின் வார்த்தைகளும் கூட இவர்களிடத்தில் நல்ல தாக்கத்தினை ஏற்படுத்துவதில்லை என்று நாம் காண்கிறோம். ஏற்படுத்த நீங்க என்ன கொண்டு கொடுத்தாலும் அங்க அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒருவேளை கர்த்தருடைய ஆவிக்கு பதிலாக இவர்களுடைய இருதயம் சுயநலத்தின் ஆவிக்கு முழுமையாய் கீழ்பட்டு போய்விட்டால், அது காரணம் என்னன்னா, என்ன நீங்க சொன்னாலும் அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளணும். முழுக்க சுயநலத்தின் ஆவி நிறைஞ்சு இருக்கிறதுனால நீங்க என்ன போய் சிலருக்கு பாதம் கழுவினாலும் மறைமுகமா சொன்னாலும், பிரதர் நீங்க பண்றது சரியில்லை, நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நீங்க என்ன சொன்னாலும் அது அங்க என்ன பண்ணப்படாது, அதுக்கு எந்த வேல்யூவோ அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சகோதரரே நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு வரல, ஏன் வரல? வாங்க, வராம இருக்கக்கூடாது, வந்துதான் ஆகணும். நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், தேவனுக்காக ஓட வேண்டியது இருக்கு, தேவனுக்காக ஊழியம் பண்ண வேண்டிய. நீங்க எது சொன்னாலும் அங்க என்ன ஆகாது, காதுல ஏறவே ஏறாது. இது எதுவுமே சொல்லியும் காதுல ஏறாம கரெக்டா அப்பத்துக்கு மட்டும் வந்து கை வச்சு அப்படி இருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்ல, நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக நான் உண்மையில சொல்றேன், என் மனசுல நான் இதை பேசவே இல்லை. நம்ம பண்றது சரியா, முதல்ல எனக்கு தான் இது, நான் பண்றது சரியா தப்பாங்கிறத சீர்தூக்கி பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த பாடம். மற்றபடி யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ யாரையும் குறை சொல்றதுக்கோ இந்த பாடம் கிடையாது. அடுத்தது யூதாஸை பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. இங்கு கர்த்தர் யூதாஸ் காரியத்தை செய்த துரோகத்திற்காக முழு பொறுப்பையும் குற்றத்தையும் அவர் மேல என்ன வச்சாரு? வேற யாருக்கும் அவருடைய மரணத்துல பங்கே கிடையாதுன்னு பிரசல்பதில் எழுதுகிறார். நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பங்கு இருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கு இருக்கு, சதிசேர் பரிசேர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு, சேவர்களுக்கு பங்கு இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பங்கு இருந்தாலும் அந்த மரணத்தில் அதிகப்படியான பங்கு யாருக்கு இருக்குன்னு எழுதுறாருன்னா யூதாஸ் காரியத்துக்கு இருக்குன்னு எழுதுறாரு.
உணர்வு இருந்திருந்தனா, உணர்த்தப்பட்டிருந்தாருன்னா அந்த பங்குல அவர் மீண்டிருக்கலாமா இல்லையா? அப்ப நம்மளும் சில விஷயங்களை சில நேரங்களை உணர்த்தப்படும் போது உணரலன்னா அன்புக்குரிய சகோதரர்கள், அது தேவன் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிறதான் யூதாசனுடைய வாழ்க்கையில நமக்கான பாடம். அதான் அடுத்து கொடுக்குறாரு பாருங்க. அவன் சுயநலம் மற்றும் தீய எண்ணங்களை மனதில் வளர்த்ததால் சாத்தானின் கருவியாக மாறி. ஆக்சுவலி யாருடைய கருவியா மாறி இருக்கணும்? 12 பேர்ல ஒருத்தர மாறி இருக்கணும் அவரு. அடுத்தது, யூதாஸ் வெறும் தீர்க்க தரிசனை நிறைவேற்றுவதாக மட்டும் பயன்படுத்தப்பட்டான் என்று நினைக்க கூடாது. அங்க சொல்லிட்டாங்க, அதனால இங்க அவரு அந்த இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. என்ன கொடுக்குறாருன்னா, அவன் தன் சொந்த விருப்பத்தில் செய்த பாவம், காசுக்காக பணத்துக்காக தன் சொந்த விருப்பத்தில் செய்த பாவம். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, அவன் மிகுந்த வெளிச்சத்துக்கு எதிராக பாவம் செய்தான். இதுதான் உண்மை. அந்த காலத்துல அந்த நேரத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுதான் மகாபிரதான சத்தியம். அந்த சத்தியத்துக்கு எதிராக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா பாவம் பண்ணியிருக்கிறார். எனவே எதிர்கால வாழ்வில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று ரசல் குறிப்பிடுகிறார். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, யூதாஸ் இயேசுவை வெள்ளிக்காசுக்காக விற்றது போல இன்றும் சிலர் உலகத்தின் நன்மைகளுக்காக கர்த்தரை விற்று போடுகிறார். எதுன்னா சம்பளம், அதாவது பணம் மனிதர்களுடைய கௌரவத்துக்காக, அடுத்து பார்த்தீங்கன்னா உலக சுகங்களுக்காக. இயேசு கிறிஸ்து விற்று போட்டது இதுக்காக தான், ஆடம்பரத்துக்காக. அப்ப ஆடம்பரம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அழிவை தான் உண்டு பண்ணுவே வழிய அவனுக்கு அது எந்த வகையிலும் ஜீவனை என்ன பண்ணாது, பெற்றுக்கொள்ள. அதுக்கு ஒரு முன் உதாரணமா யார் இருக்காருன்னா, அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாதங்களுடைய படிப்பு என்னன்னா, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நாம காணும்போது, நாம உணரும் போது அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாமலாம் இருக்கவே கூடாது. என்ன பண்ணணும், அதை எந்த வகையிலாவது எப்படியாவது அதை என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுத்து போடுறதுக்கு முயற்சி செய்யும். உதாரணத்துக்கு, வேதத்தில் யாராவது யாருக்கு பாதத்தையாவது கழுவி மனம் திருப்பியிருக்காங்களா? வேதத்தில் யார் பழைய ஏற்பாட்டு காலமானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலமானாலும் சரி, எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டு. இது யாரு? தாவீது, நாத்தான். இங்க யாருடைய கால கழுவணும்? யாருடைய கால கழுவணும்? நாத்தான் தாவீதுடைய காலை என்ன பண்ணாரு? கழுவினாரு. எப்படி கழுவினாரு? அன்பாக அரவணைச்சி கட்டிப்பிடிச்சு பண்ணாரா? எப்படி பண்ணாரு? அந்த துரோகியே யார் தான்? அந்த ஆடை யார் தான்? நீ தான். உடனே என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்து. சில நேரங்களில் பாதம் கழுவுதல் இப்படி இருக்கும், நல்லா புரிஞ்சுடுங்க. சில நேரங்களில் பாதம் கழுவுதல் இப்படி இருக்கும், ஆனா அது பாதம் கழுவுதல் நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. சதுசேயர் பரிசேயர்கள் பாதம் இப்படி கழுவினார் இயேசு கிறிஸ்து. எப்படி பண்ணாரு? நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டியா, போறவரையும் போட மாட்டியா. கல்லறைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட உணர்த்தினாரா இல்லையா? ஏதாவது உணர்ந்தாங்களா? அப்ப சில நேரங்களில் பாதம் கழுவுதல் எப்படி இருக்கணும் எழுதுறாருன்னா, பிரதர் இப்படி இருக்கணும் எழுதுறாரு. அடுத்தது இது யார்? சவுல், பவுல், பேதுரு. இங்க யாருக்கு கால கழுவணும்? இங்க பெரியவர் சிறியவர் ஏதாவது பாகுபாடு இருந்ததா? சத்தியத்தை யார் சொன்னாலும் என்ன பண்ணதுதான், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னது பாதம் கழுவுதல். பிற்பாடு பேதுரு என்ன பண்றாரு? பதிவு பண்றாரு. அவனுடைய எழுத்துக்களை அநேக கல்லாதவனாக எனக்கு என்ன இல்லை, புரியல. அப்ப கல்லாதவங்களுக்கு, சுத்தமா கல்லாதவங்களுக்கு எப்படி புரியும்? அடுத்தது இது யாரு? அதே பவுல் தான். இவர் வேற யாருக்கா பாதம் கழுவினாரா? 2 பேரும் பாதம் கழுவினார். நிறைய பேர் கழுவிருக்காரு, வேதத்தில் நிறைய பேர் கழுவிருக்காரு, ஆனா குறிப்பா 2 பேர் கழுவினார். அது நமக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை பாடம், சப்ஜெக்டாகவும் கேட்டிருக்கோம். முதல்ல யாரு கழுவினார்? ஒனேசிமு கழுவினார். எப்படி கழுவினார்? அவர் செஞ்ச தப்பை உணர்த்தி, ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை அவருக்கு உணர்த்தி, அவரை மனம் திருப்பி அடுத்த எஜமானுக்கு காலை கழுவுறார். அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்காக நான் என்ன பண்றேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவரை ஏற்றுக்கிறேன். இப்படியும் இருக்கும் பாதங்கள். வந்து
பாதம் கழுவுதல்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் உண்மையிலே சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் பாதம் கழுவுதல் இல்லை. பாதம் கழுவுதல்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கும். யாருக்கு ஒரு சகோதரன் சொல்ற ஒரு விஷயம் குத்துதோ அந்த குத்து தான் தப்பு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த தப்பு நம்மகிட்ட இருக்குன்னா அதை எடுத்து போட்டோம்னா அவர் நம்ம பாதத்தை கழுவிட்டார். இதுதான் பாதம் கழுவுதல். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அன்புல அப்படியே உருகி, மாற்று கருத்து கிடையாது, உண்மை. அந்த பாதம் கழுவுவதனுடைய நோக்கமே என்னதானா அன்புதான். ஆனா அது எப்படி சில நேரம் வெளிப்படும்னா, இவர் ரொம்ப ஆணவமா பேசுறாரோ, சில நேரங்கள் ரொம்ப திமிரா பேசுறாரோ அப்படின்னு கிடையாது. அவர் சொல்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு உணர்த்தப்பட்டுன்னா அதை நம்ம விட்டு மாறிட்டோம்னா அவர் நம்ம பாதத்தை கழித்தார். இதை நம்ம செய்யறோமா? செஞ்சிட்டோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணணும்? கழுவணும். அந்த கழுவுதல் எப்படி இருக்கணும்னா மற்றவங்களை மனம் மாறும்படி செய்யறதா இருக்கணும். அவங்க தப்பறைகளை உணர்ந்து மீண்டுமாக தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக ஓடுகிற விதமா இருக்கணும். அப்படி இருந்துட்டுனா உண்மையில சொல்ல நம்மள மாதிரி பாக்கியவான் யாருமே கிடையாது. எத்தனை பேருக்கு நம்ம கழுவி இருக்கும்? ஏன்னா வசனம் தெளிவா சொல்றது பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19 முதல், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இதுல நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்டோம்னா தேவ சமூகத்தில் இது எப்பேற்பட்ட கிரேஸ் நினைச்சு பாருங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு மோசம் போகும்போது, நம்ம எத்தனை பேர் கழுவிருக்கோம்? சத்தியத்துல விட்டு மோசம் போகும்போது, தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போகும்போது, தேவனை விட்டு தூரம் போகும்போது, நல்லா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. கிறிஸ்துவை விட்டு விலகும் போது ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசம். இப்படி போறவங்களை எத்தனை பேரை நம்ம பாதங்களில் உள்ள எடுத்திருக்கோம்? துணிகரமா பழி போட்டு சொல்லி போறவங்க அது வேற கேட்டகரியிலே கிடையாது. ஆனா உண்மையா ஓடிக்கிட்டு தேவனுக்காக பிரயாசப்பட்டுட்டு 5 வருஷம் 10 வருஷம்லாம் உண்மையா தேவனுக்காக ஓடிட்டு இருக்கவங்க விலகி போறாங்கன்னா எத்தனை பேரை நம்ம போய் பாதம் கழுவிருக்கோம்? இதை யார் செய்தார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அதுதான் பாதம் கழுவுதல். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு என்ன பண்ணாரு? தரிசனம் கொடுத்தாரு. மரணிச்சு உயிர் தெளிந்து வந்த பிற்பாடு 500க்கும் மேற்பட்டவர்கள் தரிசனம் கொடுத்தாருன்னா என்ன காரணம் இருக்கும்? கண்டிப்பா முழு மனதோட அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருக்கும். இல்லாதவங்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. வந்து தன்னை தரிசனமா கொடுக்கறது வாய்ப்பே கிடையாது. அப்போ அவருடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு அது உணர்த்தப்பட்டு அந்த மரணத்துக்காக துக்கித்து கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தோடு என்ன பண்றாரு? தரிசனம் கொடுத்தார். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? என்ன பின்பற்று. அப்ப அவரை போல நம்ம பின்பற்றணும்னா பாதம் கழுவுதல் நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியம். அதான் யோவான் 13, 14, 15. யோவான் 13ஆம் அதிகாரம் 13 முதல், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, தப்பி போகிற மார்க்கத்தை நின்று ஒருவனை மனம் திருப்புவதே பாதம் கழுவுதல். அப்படி செஞ்சதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பெருமைன்னு ஒரு விஷயம் தான் எடுத்து போடணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உயர்த்தக்கூடாது. அப்படி ஒருவேளை அவர் செய்கிற விஷயங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள சில விஷயங்களை உணர்த்தும் போது அதை விட்டு உடனே என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா யாரை போல வாய்ப்பு இருக்குன்னா யூதாசை போல என்ன இருக்கு? மாறுறதுக்கு. அதான் இவ்வளவு நேரம் என்ன பண்ண பார்த்தேன். இதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? மாதிரியாக நானே கழுவினதுண்டானால் நீங்களும் என்ன பண்ணணும்? கண்டிப்பா
சரி, எப்படி நம்ம பாதம் கழுவலாம்? இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு. பாதம் கழுவுதலுக்கு இனி சில முறைகள் இருக்கு இல்லையா? இந்த பாதம் கழுவுதல் நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ கார்த்தி பிரதரை எடுத்துடுங்க. அவருக்கு என்கிட்ட சின்ன முகஸ்தாபம் இருக்கு, அவருக்கு என்கிட்ட சில மனஸ்தாபம் இருக்குன்னு வைங்க. நான் சொன்னது எதுவுமே அவர் கேட்க மாட்டார். நான் சொல்ல வரது புரிஞ்சுடுங்க. நான் சொன்னால் எதுவுமே அவர் கேட்க மாட்டார். இப்போ இவருடைய பாதத்தை நான் என்ன பண்ணணும்? எப்படி கழுவணும்? எப்படி நம்ம அவருக்கு பாதத்தை கழுவணும்? ஒருவேளை அவர்கிட்ட எனக்கு என்ன இருக்கும், சில குற்றம் குறைகள் தென்படும் போது நான் அவருடைய பாதத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும்? அப்படி தென்படும் போது கழுவாம இருந்தாதான் பெரிய டேஞ்சர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நல்லா புரிஞ்சிடுங்க. என் உடன் சகோதரன் மத்தியில ஒரு தவறு, ஒரு தப்பறையான விஷயங்கள் தென்படுது, சத்தியத்துக்கு விரோதமானா அது யாருடைய கண்ணுக்கு தென்படுதோ அதை பிரதர் நீங்க பண்றது என்னது தப்பு, இதை உடனடியே என்ன பண்ணுங்க, மாத்திக்கிடுங்கன்னு யாரு சொல்றாங்களோ அதுதான் பாதங்கழுவல். யாரு சொல்லலையோ அவங்களுக்கு டேஞ்சர். அப்படின்னா நான் இந்த நேரத்துல கார்த்திக் பிரதருக்கு நான் எப்படி சொல்றது? நேரடியா சொன்னா கேட்க மாட்டார். சில நேரங்கள்ல எப்படிலாம் வெளிப்படுத்தினாலும் கேட்க மாட்டார். ஆனா நான் பாதம் கழுவியே ஆகணும். எப்படி கழுவுறேன்? உண்மையிலே சொல்றாங்க, சில விஷயங்களை நம்ம படிக்கலைன்னா, சில விஷயங்களை நம்ம ஆழமாக தியானிக்கலைன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஏதோ வண்டி உருண்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான், ஏதோ ஓடிட்டு இருக்கோம். மற்றபடி அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு முன்னேற்றமே இருக்காது. விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க. உடல் சர்வத்திற்கு ஊழியம் புரியும் காரியத்தில் பூமிக்கு உரிய விஷயத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்காக நமக்கான பல்வேறு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்போ வேணாலும் என்ன பண்ணணும், அந்த வாய்ப்புகளை சரியா நாம என்ன பண்ணணும், பயன்படுத்தி ஆகணும். பயன்படுத்தாம நம்ம இருந்துடவே கூடாது. அடுத்து நாம் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். வாய்ப்புக்காக காத்து கொண்டு கண்டிப்பா என்ன ஆகணும், ஒவ்வொருத்தரும் இருக்கணும். மற்றும் அவர்கள் துக்கத்தையோ சோகையோ காணுகையில் நம்முடைய சகோதரருடைய பாரங்களை தூக்கிடுவதற்கு அல்லது நம்முடைய சகோதரர்களுடைய துக்கத்தை தேற்றுவதற்கு நம்முடைய உதவி கருத்தினை நாம் நீட்டலாம். நம்முடைய உதவி ஒருவேளை நேரடியாக போய் சொன்ன கேட்க, நான் போய் சொன்னல, இதே ஒரு விஷயத்தை முன் உதாரணம் வச்சுக்கலாம். அவர் நான் எப்படியோ சொல்லலாம் முயற்சி பண்றேன், ஆனா என்ன ஆகல, அவர் ஏற்றுக்கடல, புரிந்துவிட முடியல. அப்ப எப்படி நான் வெளிப்படுத்தி ஆகணும்? ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பா வெளிப்படுத்தாங்கலாம். எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்றாருன்னா, அவர்களுக்கு ஊழியம் புரிந்துடுவதற்கான, அதாவது அடையாள பேச்சில், முதல்ல என்னது அடையாள பேச்சில் அவர்களது பாதங்களை கழுவிடுவதற்கான நம்முடைய வாஞ்சையை நம்முடைய கிரியைகள் மற்றும் வார்த்தைகள் மூலம் அவர்கள் காணும்படி செய்திடலாம். ஒண்ணு அவரை உணர வைக்கணும்னா, ஒண்ணு ஏதாவது மறைமுகமான அடையாள பாஷையில சொல்லலாம். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், இப்படி சொல்லலாம். ஒருவேளை தேவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, உணர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டா ஒரே வழி நம்முடைய கிரியை, நம்முடைய நடக்கை, இது ரெண்டு மூலமா தான் ஒருவர் நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவருடைய பாதம் கழுவதற்கான வழி. இது ரெண்டிலையுமே அவர் உணர்த்தப்படலைன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, ட்ரை பண்ணியாச்சு, முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்பட்டாச்சு. ஆனா அதுக்கு மேலே அவர் அதை சரி செய்து கொள்ளலைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு வகை. அடுத்தது, சிலர் சத்தியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்ந்த சகோதரர்களா இருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, விழுந்து போவாங்க, இடருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. எப்படி யாருக்கிட்டையும் போய் பிரதர் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு பிரதர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? பிரதர் கொடுக்குறாரு, பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். ஏன்னா அவங்க முன்னாடி நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், உண்மையா தேவனுக்காக ஓடி இருக்கேன், நிறைய பிரயாசப்பட்டிருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்துல தவறிட்டேன். ஆனா நான் போய் அவங்கள்ட்ட எப்படி கேட்கறது? நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப இவங்களுடைய பாதத்தை நம்ம எப்படி கழுவுறதுன்னா, பிரதர் கொடுக்குறாரு பாருங்க, உங்கள் உதவி அவர்கள் கேட்பது வரையிலும் காத்துக்கொண்டு இருக்காதீர்கள். முதல்ல என்ன சொன்னாரு, அப்படி வாய்ப்புக்காக காத்துருங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றானா, உங்கள்கிட்ட உதவி கேட்கறது வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க,
காத்துட்டு இருக்காதீங்க. ஏனெனில் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துள்ள சீசர்களாய் காணப்படுகிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் உங்கள் உதவியை கெஞ்சி கேட்காதவர்களாய் காணப்படுவார்கள். இப்ப இவங்களுடைய பாதத்தை நீங்க எப்படி போய் கழுவுங்க? ஏதாவது வகையில கழுவிதான் ஆகணும். ஆனா இதுல என்ன திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல வெளியே சொல்றேன்னா, உணர்த்தப்படும் போது நம்ம உணர்வு அடையலைன்னா தான் இங்க பிரச்சனை. அது யார் மூலமா எப்படி வேணாலும் வெளியே வரலாம். அப்படி வரும்போது நம்ம உணர்வு அடையலைன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் அடுத்து கொடுக்குறாரு வாசி. அவர்கள் தங்கள் பாரங்களையும் சோதனைகளையும் உங்களிடத்தில் சொல்வது வரையிலும் காத்து கொண்டு இருக்காதீர்கள் மற்றும் முன்னேற்பாடோடு பார்த்து கொண்டு. எப்போ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எப்போ அப்படி ஒரு சூழல் நமக்கு அமையுங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணுமா? காத்துக்கிட்டே இருக்கணும். சிலர் நம்ம சொல்லுவோம், இப்படி செஞ்சாதான் இது என்னது நியாயம், இப்படி செஞ்சால் அது என்ன பண்ணாது சரியாக வராதுன்னு சொல்லுவோம். சொல்கிறது நம்ம வேலை, கழுவுறது தான் நம்ம வேலை. நல்லா புரிஞ்சுக்கலாம். கழுவுறது நம்ம வேலை, அதுதான் நமக்கான மாதிரி. நம்முடைய தலை செஞ்ச அந்த ஒரு மாதிரி நம்ம செய்கிறோம். அதுக்கு பலம் கிடைக்குதா கிடைக்கலையா, அவங்க கழுவப்பட்டாங்களா படலையாங்கிறது அவங்கள சார்ந்து. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக பிரதர் 2 வசனம் கொடுக்குறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரைகளை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இங்க என்ன சொல்ல வராரு அந்த வசனத்துல? ஏதாவது புரியுதா? தேவனுடைய ஜனங்கள் மத்தியில கரை திரையான முதலான விஷயங்கள் என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை தான் பாதம் கழுவுவதில் அங்கே எடுத்து போடுறாரு. 3 விஷயம். 1 பொதுவானது மேட்டின்மை, 2 தேவனுடைய திட்டத்துக்கு மேலாக தன்னை உயர்த்துவது, 3வது உணர்த்தப்படும் போது உணராது. அதே மாதிரி நமக்குள்ளும் இருந்துன்னா என்ன சொல்ல வராரு? இதுக்காக தான் கிறிஸ்து ஜீவனையே கொடுத்தாருன்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததே இதுக்காகத்தானா, நம்மளும் இதுக்காக கண்டிப்பா என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். வாஞ்சியோடும் வைராக்கியத்தோடும் ஒவ்வொருடைய பாதங்களை கழுவுறதுக்கு என்ன செய்யணும்னா முயற்சி எடுக்கணும் பார்ப்போம். அடுத்து ஒரு விளக்கம் வாசி. இதை மட்டும் வாசி. சகோதர மத்தியில் தாளந்துகளோ அல்லது திறமைகளோ உடையவர்களும் அல்லது வாழ்க்கையில் கனம் வாய்ந்த ஸ்தானங்கள் வகிப்பவர்களும் மற்றும் சபையில் செல்வாக்கு நிறைந்த ஸ்தானங்களில் விசேஷமாய் காணப்படுபவர்களுமாகிய கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் விசேஷமாக போட்டி மனப்பான்மை, பெருமை, வாக்குவாதம் பண்ணும் மனப்பான்மை, சண்டைகள், வீச்செருக்கொள்ளும் தன்மை முதலியவைகளினால் ஆட்கொள்ளப்பட வாய்ப்புகள் உள்ளன. இது எல்லாமே அங்க சீசர்கள் மத்தியில மேல் வீட்டு அறையில எப்படி காணப்பட்டதோ அதே போல இங்கேயும் எப்படி போட்டி, பொறாமை, பெருமை, வாக்குவாதம், சண்டைகள் போன்ற விஷயங்கள் இங்கும் கண்டிப்பாக என்ன ஆகும்? இருக்கும். அப்படி இருக்கும்போது இது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது, இது செஞ்சால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்புங்கிற விஷயத்த பாதம் கழுவுதல் மூலமாக வெளிப்படுத்தணும். பாதம் கழுவும் போது என்ன ஆகிடக்கூடாதுன்னா வலிக்கக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? பாதம் கழுவும் போது வலிக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா என்னதான் நாம் நம்முடைய ஸ்தானத்துக்கு மிஞ்சி நாம் எதையுமே என்ன பண்ணிக்கூடாது, எண்ணிரவு. ஒருவேளை எண்ணினோம்னா யாக்கோபு 4:6 யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில பெருமைங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அவங்க காலை நம்ம உடனே போய் என்ன பண்ணணும்? உடனே போய் என்ன பண்ணணும்? கழுவணும். ஸோ இது பாடத்தினுடைய சாராம்சம். அடுத்து 13, 16, 17 சொல்லலாம். மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. இந்த ஒரு மனநிலை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எங்கேயும் நாம எந்த இடத்தையும் நாம உயர்த்தவே மாட்டோம், உயர்த்தவும் தோணாது, நம்மளால உயர்த்தவும் முடியாது. அடுத்த நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வசனம் நீங்க 13ஆம் அதிகாரத்துல கரெக்டா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வசனம் உண்மையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு அதிகப்படியான படிப்பினை என்ன பண்ணுதுன்னு அந்த இடத்துல இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதான் 3 விஷயம் பார்த்தோம். 1 ஆண்டவர் பாதம் கழுவுறதின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்.
அடுத்தது பாதம் கழுவப்படும் போது பேதுருவிடம் இருந்த நமக்கான பாடம் என்னன்னு பார்த்தோம். மூணாவது பாதம் கழுவப்படும் போது யூதாசிடமிருந்து நமக்கான பாடம் என்னன்னு பார்த்தோம். இதை மூணையும் நம்ம ஒரு வேளை செஞ்சு யாருக்காவது பாதம் கழுவி சத்தியத்தின் மார்க்கத்தில் அவங்கள திருப்பிக்கோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்மளை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி ஆண்டவர் பாதம் கழுவி அந்த ஒரு தவறை உணர்த்தி மனம் திரும்ப வச்சவங்க தான் யாரு? 11 பேர். அதே போல நம்மள்கிட்டையும் சில குற்றம் குறைகள் தவறுகள் இருக்குமானா, கேட்ட சத்தியத்தின்படி வசனங்களின்படி நம்ம ஒருவேளை உணர்த்தப்பட்டோமானா நம்ம உடனே என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு செவி கொடுத்து யூதா செஞ்சதான் அந்த ஒரு தவறையான விஷயத்தை நம்மளும் செய்யாதபடிக்கு அந்த அப்பத்திலே கை வைக்கத்தக்கதாக நம்மை நாமே சீர்தூக்கி நம்மை நாமே நிதானித்து பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு வீடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.